ஓம் வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் ஞாசம் ததோ ஜெயம் முதிரே. नष्टप्रायेषु तत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतीं उत्तमश्लोकीं भक्तिं भवति नैष्टिकीं। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय मुदुले श्रीमने भक्तिवेदान्तस्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादि भाष्यान्ते सतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण. பக்தர்கள் அனைவரையும் இன்றைய பக்தி விருட்சா வகுப்புக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். ஆஹ் ஒரு குழந்தைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்கறதா இருக்கட்டும், இல்லை காலேஜில் சேர்க்கறதா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல, எந்த ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல பெற்றோர்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை நாமளும் ரொம்ப பொறுப்பாக பண்ணுறதும் உண்டு. பல ஸ்கூல் காலேஜ் எல்லாம் செக் பண்ணி எங்கே நல்லா சொல்லி கொடுப்பாங்க, எந்த மாதிரியான ஒரு படிப்பு படித்தா அவங்க ரொம்ப எளிமையாக அதே சமயத்தில் நல்லாவும் சம்பாதிக்கலாம். இப்படி தான் நம்ம குழந்தைங்களுடைய ஒரு எதிர்காலத்தை யோசித்து என்ன பண்ணுவோம், நல்லா ஆழ்ந்து ஆலோசனை பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு ஸ்கூலோ காலேஜோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு படிப்பை அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு யோசனை, எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு பிரயத்தனம், எதுக்காக இந்த ஒரு சிரமம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு, பாசம், அக்கறை, இதனாலதான் நம்ம இவ்வளவு தூரம் ஒரு சிரமம் எடுத்துப்போம். ஸோ நம்ம நம்மளுடைய குழந்தைங்களுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அன்பு காட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நேச்சுரலாகவே அவங்க நம்மளுடைய குழந்தைங்க அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த அன்பு அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய நன்மையையும் நம்ம நினைப்போமா அப்படின்னு கேட்டால் நினைக்க மாட்டோம். ஆனால் யார் ஒருத்தவங்க இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அந்த நன்மையும் விரும்புகிறாங்களோ, அவங்க அந்த உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு நன்மை எது அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணணும். ஸோ அந்த மாதிரி யாருனால பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், பகவானுடைய பக்தர்களால தான் பண்ண முடியும். உலகத்தினுடைய மொத்த நன்மையும் விரும்பக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னால், அது பகவானுடைய பக்தர்கள் மட்டும்தான், கிருஷ்ணருடைய பக்தர்கள் மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு நன்மை, இல்லைன்னா நரகம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஆனால் கிருஷ்ணரோ கிருஷ்ணரை கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணக்கூடிய பக்தர்களோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி கிருஷ்ணருடைய பக்தர்கள்ல இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அது பிரம்மா. ஸோ பிரம்மா தான் இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர். அவர் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த ஒரு பக்தரும் கூட. ஸோ அவர் இந்த உலக மக்களுடைய ஒரு நன்மை எதனால் அவங்க எளிமையா அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஆலோசனை பண்ணார். ஏன்னா பிரம்மா தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறார். அதாவது செகண்டரி கிரியேஷன், இரண்டாம் தரமான ஒரு படைப்பை பண்ணக்கூடியது பிரம்மா. அப்போ பிரம்மா தான் சிருஷ்டி பண்ண இந்த உலகத்துக்குள்ள
ஜீவாத்மாக்கள் வந்து கஷ்டப்படுறத பார்த்து இவங்களுக்கு எப்படி வந்து ஒரு நன்மையை வந்து கொடுக்க முடியும், எந்த மாதிரியான ஒரு படிப்பை படித்தா, எந்த மாதிரியான ஒரு காலேஜில் ஒரு யூனிவர்சிட்டியில் சேர்ந்தா இவங்களுக்கு வந்து ஒரு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணார். அப்படி ஆலோசனை பண்ணப்போ அவர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அறிவுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது, ஒரு மூலமாக ஒரு சோர்ஸாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் வேதம் தான். ஸோ அந்த வேதம் அப்படிங்கிறது வந்து பிரம்மாவோட கையில் இருக்குது. இப்போ பிரம்மா என்ன பண்ணாரு, இந்த வேதத்துக்குள்ள எல்லா விதமான அறிவும் இருக்கு. அப்ப எந்த அறிவு வந்து இவங்க கடைபிடிக்கிறதுனால, தெரிஞ்சுக்கிறதுனால இவங்க ஒரு மிக உன்னதமான ஒரு நன்மையை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆலோசனை பண்ணார். அப்படி அவர் ஆலோசனை பண்ணி தன் கையில இருந்த அந்த வேதத்தை வந்து படிச்சார். படிச்சு முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு முடிவுக்கு வந்தார். ஓகே, இந்த வேதத்துல பலவிதமான வழிபாட்டு முறைகள் இல்லைன்னா வந்து கர்ம மார்க்கம், கர்மகாண்ட பாதை அது வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு ஒரு விதமான செயல்களை செஞ்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த கட்டுண்ட ஜீவாத்மா அவங்க அதுக்கான ஒரு நன்மையை வந்து அடையலாம். குழந்தை வேணும்னா அதுக்கு ஒரு விதமான பரிகாரம், கருவிலேயே குழந்தைங்க வந்து தவறிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு ஒரு விதமான ஒரு கர்மத்தை வந்து செஞ்சு நாம் வந்து என்ன பண்ண முடியும், அந்த நன்மையை வந்து அடைய முடியும். அப்போ பிரம்மா என்ன நினைச்சாரு, இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றுக்கும் தேவைக்கான விஷயங்களெல்லாம் செஞ்சு அதை அடைஞ்சு அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சாரு. அதுக்கப்புறமா அவருக்குள்ளேயே ஒரு டவுட் வந்தது, என்ன இப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு தேவைக்காகவும் அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு யோசிச்சார். அப்ப இது வந்து ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, திரும்பவும் அந்த வேதத்தை வந்து படிச்சார். ஸோ திரும்பவும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். எஸ், ஒரே நேரத்துல ஒரே இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு இரண்டு விதமான நன்மையும் கிடைக்கும். என்ன அப்படின்னு சொன்னா, லௌகிகமான ஒரு தேவைகள் அது வந்து குறையணும். ஏன்னா அது அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து சந்தோஷம் குறையுது. அதே நேரத்தில் ஆனந்தமும் கிடைக்கணும். அது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா நம்ம வந்து லௌகிகமான தேவையில தான் வந்து சந்தோஷமே அடையும். அந்த லௌகிகமான தேவையை குறைச்சிக்கிட்டு எப்படி ஆனந்தமா இருக்க முடியும்? அதுக்கு தான் வந்து இந்த யோகம் அப்படிங்கிற ஒரு பாதை இருக்கு. அந்த யோக மார்க்கத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், லௌகிகமான ஆசைகள் குறையும். அதே நேரத்துல தான் வந்து ஆத்மா அப்படிங்கிறத உணர்ந்து அந்த நிலைமையில இருக்கிறதுனால அவங்க ஆனந்தமா இருக்க முடியும் அப்படின்னு வந்து அவர் நினைச்சாரு. அதுக்கப்புறமா கூட அவர் வந்து ஆலோசனை பண்ணார். இல்லையே, இந்த மார்க்கத்துக்கு வந்து எல்லாரும் வருவாங்களான்னு சொல்ல முடியாது. யோகத்தை கடைபிடிக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த அஷ்டாங்க பாதையை வந்து எத்தனை பேர்னால கடைபிடிக்க முடியும்? ஸோ நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு பாதை அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு பாதையா இருக்கணுமே அப்படின்னு அவர் யோசனை பண்ணார். அதுக்கப்புறமா அதையும் வந்து ஓரம் கட்டிட்டு என்ன பண்ணார், திரும்பவும் அந்த வேதத்தை வந்து படிச்சார். திரும்பவும் அந்த வேதத்தை படிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து ஒரு முடிவு வந்தார். எஸ், எல்லாருக்கும் வந்து எல்லா நேரத்திலையும் எப்பவும் வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த வாழ்க்கையிலையும் மறு வாழ்க்கையிலும். அதாவது இந்த உலகத்துல வாழும் போதும் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா மறு வாழ்க்கை அப்படின்னு சொன்னா ஆன்மீக உலகம். ரெண்டுலையுமே நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டார். அது என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் பக்தி. இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது வந்து அதை வந்து கடைபிடிக்கும் போதும் ஆனந்தம், அப்புறமா அதை கடைபிடித்ததுக்கு அப்புறமா அதோடைய இலக்கை அடையும் போதும் நமக்கு வந்து ஆனந்தம். ஸோ இந்த மாதிரி வந்து பிரம்மாவே வந்து வேதத்தை 3 முறை வந்து படிச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது. ஸோ பிரம்மதேவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல வந்து சொல்றார், பகவான் பிரம்ம காஸ்னேன திரியன் வீக்ஷ மணிஷயா
தத்தன்யவஸ்யத் கூடஸ்தோ பிரதீராத்மனி யதோ பவேத். ஸோ இப்போ நான் சொன்னது என்னுடைய கற்பனை இல்லை, பாகவதத்தில் பிரம்மாவே சொன்ன விஷயம். ம். பகவான் பிரம்ம காஸ்னேன, பகவான் பிரம்மா என்ன பண்ணாரு? ஆலோசனை பண்ணார். 3 அன்வீக்ஷன் படிச்சார் 3 முறை. எதை அப்படின்னு சொன்னா வேதத்தை. எதுக்காக? இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக. எது அவங்களுக்கு உண்மையான ஒரு ஆனந்தத்தையும் வெற்றியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அவர் வந்து தேடி கண்டுபிடிச்ச ஒரு மார்க்கம் வந்து இந்த பக்தி மார்க்கம். ஸோ அதனால பிரம்மாவுடைய ஒரு முடிவே அதுதான். ஸோ அது அந்த பக்தி யோகம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த தலைப்புல மிக உயர்ந்த யோகம் அப்படின்னா என்ன, ஏன் அதை மிக உயர்ந்த யோகம்னு சொல்றோம், அது எப்படி வந்து உன்னதமானதா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, சரி படிக்கலாம். हरे कृष्णा प्रभु। படிங்க. योगिनामपि सर्वेषां नान्तरात्मना सत्तवान् भजते यो मां समे युक्ततमो मनः। பகவத்கீதா 6.47 மொழிபெயர்ப்பு. மேலும் எல்லா யோகிகளிலும் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து என்னை உன்னத அன்பு தொண்டால் வழிபடும் என்னுடைய பக்தனே மிகவும் சிறந்தவனும் யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாய் இணைந்தவனும் ஆகின்றான். பொருளுரை. பஜதே என்னும் சொல் இங்கு மிகவும் முக்கியமானதாகும். பஜதே என்னும் சொல் பஜ என்னும் வினைச்சொல்லில் இருந்து வருவது. இங்கே தொண்டு என்பதன் தேவையிலேயே உபயோகப்படுத்துவது. வர்ஷிப் எனும் ஆங்கில சொல் பஜ என்னும் பொருளில் உபயோகப்படுத்த முடியாததாகும். வர்ஷிப் என்றால் தகுந்த நபருக்கு மதிப்பும் மரியாதையும் காட்டுவது அல்லது வழிபடுவது என்பதுதான் பொருள். ஆனால் அன்புடனும் நம்பிக்கையுடனும் தொண்டு புரிவது என்பது புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளுக்கு மட்டுமே உரியதாகும். ஒருவன் மதிப்புமிக்க மனிதனையோ தேவரையோ வழிபடாமல் இருப்பதால் ஒருவன் இணக்கமற்றவன் என்று அறியப்படலாம். ஆனால் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டு புரிவதை எவரும் தவிர்க்க முடியாது. அவ்வாறு தவிர்ப்பவன் கடுமையான இகழ்ச்சிக்கு உள்ளாவான். ஒவ்வொரு உயிர் வாழியும் பரமபுருஷ பகவானின் அங்க உறுப்பு ஆகும். எனவே தனது ஆதாரமான நிலையில் ஒவ்வொரு உயிரும் முழுமுதற் கடவுளுக்கு தொண்டாற்ற கடமைப்பட்டவர்கள். இவ்வாறு செய்ய தவறுபவன் வீழ்ச்சி அடைகிறான். பாகவதம் 11.5.3 இதனை பின்வருமாறு உறுதிப்படுத்துகிறது. யா ஏஷாம் புருஷம் ஷாகாத் ஆத்ம பிரபவம் ஈஸ்வரம் ந பஜந்தி அவஜானந்தி ஸ்தானாத் பிரஷ்டா பதந்த யத. எல்லா உயிர் வாழிகளின் மூலமான ஆதி புருஷருக்கு தொண்டு செய்வது எனும் தனது கடமையை நிராகரிப்பவன் எவனாக இருந்தாலும் அவன் நிச்சயமாக தனது ஆதாரமான நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைவான். இந்த பதத்திலும் பஜந்தி என்னும் சொல் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே பஜந்தி என்னும் சொல் பரமபுருஷ பகவானை பற்றியே கூறுவதற்கு உரித்தானதாகும். ஆனால் வழிபாடு அல்லது வந்தனை என்னும் சொல்லை தேவர்களுக்கோ சாதாரண ஓர் உயிர் வாழிக்கோ கூட உபயோகிக்கலாம். ஸ்ரீமத் பாகவத்தில் இப்பதத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள அவஜானந்தி என்னும் சொல் பகவத்கீதையிலும் காணப்படுகிறது. அவஜானந்தி மாமூடா, மூடர்களும் அருவிகளும் மட்டுமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை இழிந்துரைக்கின்றனர். பகவானுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை இல்லாத இத்தகு அறிவிலிகள் பகவத்கீதைக்கு வியாக்கியானம் எழுதத் தொடங்கி எழுதத் தொடங்கி விடுகின்றனர். இதன் காரணத்தால் பஜந்தி என்னும் சொல்லுக்கும் வழிபடுதல் என்னும் சொல்லுக்கும் உள்ள வேறுபாட்டை அவர்களால் முறையாக காண முடிவதில்லை. எல்லா யோக பயிற்சிகளில் ஹரே கிருஷ்ண. Yes. Thank you.
ஸோ பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் ஆஹ், அர்ஜுனனுக்கு வந்து முதல்ல ஒரு சிறந்த ஒரு கர்மயோகியா எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி வந்து சொன்னார். பட் கர்மயோகத்தை வந்து சொன்னா கூட அந்த கர்ம மார்க்கத்தினால வந்து ஒரு பற்றற்ற ஒரு நிலை ஏற்பட முடியுமா அப்படின்னு கேட்டா அந்த பற்றற்ற தன்மை அப்படிங்கிறது வர்றது ரொம்ப ரொம்ப கடினம் தான். அதனாலதான் 5வது அத்தியாயத்துடைய கடைசியில வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, போக்தாரா யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் அப்படின்ற அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்றாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எவ்வளவுதான் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சாலும் அதோடைய பலனை நம்ம அர்ப்பணிச்சுக்கிட்டு இருந்தா கூட உள்ளுக்குள்ள வந்து எப்படினாலும் வந்து அந்த பலனை வந்து எதிர்பார்க்கிற அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம புலனின்பத்துக்கான அந்த ஆசையும் மனசுல வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. அதனாலதான் அதுக்கப்புறமா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, அந்த மனசை வந்து கட்டுப்படுத்தி யோகத்தின் மூலமா எப்படி அந்த ஆசை மற்றும் அந்த பலன்களை எதிர்பார்க்கறதுல இருந்து ஒரு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்காக வந்து யோக மார்க்கத்தை பத்தி வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஆனா அந்த யோக மார்க்கத்தை கடைபிடிக்கிறவங்க கூட வந்து வெற்றி அடைவாங்களா அப்படிங்கிறதுல வந்து கேரண்டி இல்லை. ஏன்னா அந்த ப்ராசஸ் அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அர்ஜுனனே வந்து இவ்வளவு கஷ்டமான ப்ராசஸை எப்படி கடைபிடிக்க முடியும்னு கேட்குறாங்க. அதுல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா கூட என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து டவுட்டா வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணர் வந்து இப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி யோக மார்க்கம் இருக்கு, அதாவது கர்ம யோகமும் இருக்கு, அஷ்டாங்க யோகமும் இருக்கு. ஆனா இப்படி இந்த 2 மார்க்கமும் இருந்தா கூட எனக்கு யாரு வந்து ஒரு சிறந்த ஒரு யோகி அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்றார். அதுதான் இந்த ஸ்லோகம். யோகி நாம் அபி சர்வேஷாம் மத்கதேன அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்ததம மத அப்படின்னு வந்து. ஸோ பொதுவாக வந்து யோகி அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, எந்த விதமான ஒரு செயல்களையும் ஈடுபடாம வந்து இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் யோகின்னு நாம வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாரு, யோகிகள் எல்லாத்துலயுமே இந்த பஜதே அப்படிங்கிறவங்க தான் சிறந்த யோகி அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்ம மார்க்கத்தை கடைபிடிக்கிறவங்களும் ஒரு யோகி, ஆஹ் ஞான மார்க்கத்தை கடைபிடிக்கிறவங்களும் ஒரு யோகி. யோகி அப்படின்னா என்ன, யோகம் அப்படின்னாலே இணைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ கர்ம மார்க்கத்துல ஈடுபடுறவங்களும் அந்த செயல்களை பகவானோட ஒரு இணைக்கிறதுனால அது கர்ம யோகமா மாறுது. அதை செய்யறவங்க கர்ம யோகியா ஆகுறாங்க. அதே மாதிரி வந்து ஆஹ் அஷ்டாங்க யோகத்தை வந்து கடைபிடிக்கிறவங்களும் யோகின்னு வந்து கருதப்படுறாங்க. ஏன்னா அந்த பாதை மூலமா அவங்க பரமாத்மாவோட வந்து தொடர்பு கொள்றாங்க. அதனால அந்த யோகத்தை கடைபிடிக்கிறவங்க யோகி அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பஜதே, பஜதே அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை பிரபுபாதர் எடுத்து வந்து பேசியிருக்கிறாரு. ஏன்னா அந்த பஜதே அப்படின்னு சொல்றத வந்து நிறைய பேர் வந்து நிராகரிச்சிடுறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப புத்தியில வந்து தாழ்ந்தவங்களுக்கானது அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டுமே கிடையாதுங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த பஜதே அப்படிங்கிறவங்க ரொம்ப சிறந்த யோகி அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, பஜதே அப்படின்னு சொன்னா அந்த பக்தி, அந்த பக்தி அப்படின்னு சொல்லும் போது கூட பிரபுபாதர் எப்பயுமே அந்த பக்திங்கிறத பக்தி தொண்டு அப்படின்னு வந்து சொல்றது தான் வழக்கம். அதுதான் கரெக்டானது. ஏன்னா அது பிரபுபாதருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இல்லை, இது கருட புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விளக்கம். கருட புராணத்துல இந்த பஜங்கிற அந்த சொல்லுக்கான ஒரு விளக்கத்தை வச்சு ஒரு ஸ்லோகமே இருக்கு. பஜ இதி ஏசவை தாது சேவாயாம் பரிகீர்த்தித தஸ்மாத் சேவா பூதை புரோக்தா பக்தி சப்தேன பூயசி. ரொம்ப தெளிவா வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கு. பக்தி சப்தேன பூயசி. பக்தி அப்படிங்கிற அந்த சப்தம், அந்த வார்த்தை எதை குறிக்குது, தஸ்மா சேவா பூதை புரோக்தா, ஜீவாத்மா சேவை செய்யறதை தான் வந்து என்னன்னு குறிப்பிடப்படுது, பக்தின்னு குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. பஜ இது ஏஷவை தாது, அந்த பஜங்கிற அந்த தாதுவே வந்து எதுல இருந்து வருது, சேவாயாம் பரிகீர்த்தித,
சேவை அப்படிங்கிற அதை குறிக்கிறதுக்காக தான் இந்த பஜங்கிற அந்த வார்த்தையே இருக்கு. ஸோ அந்த பஜங்கிறதுல இதெல்லாம் இருந்து அதுல இருந்து தான் இந்த பஜந்தி அப்படிங்கிறது வருது. அந்த பஜந்தி அப்படிங்கிறது தான் நம்ம பக்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பக்தி அப்படிங்கிறது பக்தி தொண்டு. ஏன்னா பஜங்கிற அந்த ரூட் வேர்டு அதே வந்து எதை வந்து குறிக்குது? அது சேவையை குறிக்குது. ஸோ அப்போ பக்தி பக்தி அப்படின்னு சொன்னாலே அங்க வந்து என்ன இருக்கணும்? தொண்டுன்னு இருக்கணும், சேவைன்னு இருக்கணும். அப்ப அந்த சேவைன்னு சொல்லும் போது அந்த சேவை யாருக்குன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சேவை பண்றோம் அப்படின்னு சொன்னா அது பல நபருக்கு இருக்கலாம். ஸோ இங்கே இந்த சேவை அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணருக்கு. ஸோ கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடிய இந்த தொண்டு தான் வந்து பக்தி தொண்டு. உண்மையான பக்தி தொண்டு அப்படின்னு சொன்னா அது கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடியது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இங்க சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தொண்டு அப்படிங்கிறத கிருஷ்ணரோட தொடர்பு படுத்துறதுனால இது பக்தி யோகம் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த பக்தி யோகத்தை கடைபிடிக்கிறவங்க பக்தி யோகின்னு அழைக்கப்படுறாங்க. அதனாலதான் ஆஹ் அந்த பக்தி தொண்டு செய்யக்கூடிய அந்த யோகிய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தவங்க, எல்லா யோகியை விட உயர்ந்தவங்க அப்படின்னு இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. யோகினாம் அபி சர்வேஷாம், எல்லா விதமான அந்த யோகிகள்லையும் ஸ்ரத்தாவான், ரொம்ப ஸ்ரத்தையோட அந்த பக்தி தொண்டை செய்யக்கூடியவங்க. ஏனோ தானோன்னு பக்தி தொண்டு பண்ணக்கூடியவங்களை பத்தி கிருஷ்ணர் இங்க சொல்லல. ஸ்ரத்தையோட அப்படின்னு சொன்னா தூய பக்தி தொண்டு. உம் கிருஷ்ணருக்கு மேல பூர்ணமான ஒரு நம்பிக்கையோட சரணாகதியோட பண்ணக்கூடிய அந்த பக்தி தொண்டை பண்றவங்களை வந்துட்டு எல்லா யோகிகள்லையும் உத்தமமானவங்கன்னு சொல்றாருங்க. பக்தி தொண்டுன்னு வந்து கடைபிடிக்கிறவங்களையே உத்தமமானவங்க. அது நாம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால ஆஹ் பக்தி அப்படின்னு சொன்னாலே நாம அதை வந்து பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ தொண்டு அப்படின்னு சொல்லும் போதே வந்து என்ன ஒரு அர்த்தம் வரும் அப்படின்னு சொன்னா அந்த சேவையை ஏத்துக்கக்கூடிய நபர், சேவை செய்யக்கூடிய நபர்னு சொல்லி ரெண்டு பேர் வந்துருவாங்க. அப்ப அந்த சேவையை வந்து ஏத்துக்கக்கூடிய நபர் வந்து நிஜமாவே அவர் வந்து என்ன ஆயிடுவாரு? பெரிய ஆளா இருப்பார். சேவை செய்யக்கூடிய நபர் அவரை விட கீழானவரா இருப்பார். ஸோ இது வந்து இயல்பான ஒண்ணு, நாம இந்த பௌதிக உலகத்திலே பார்க்கக்கூடிய ஒண்ணு இல்லையா? ஹோம்மேடு ஹவுஸ்மேடு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? வீட்டுக்கு வேலைக்கு வரக்கூடியவங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ஒருத்தவங்க ஹவுஸ் ஓனரா இருக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டில் வந்துட்டு ஒருத்தவங்களை வந்துட்டு வேலைக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் எஜமானரா இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து சேவகரா இருக்கிறாரு. அதே மாதிரி இந்த கட்டுண்ட ஜீவாத்மா அது சேவகனா இருக்கு. பகவான் கிருஷ்ணர் அந்த சேவையை வந்து ஏத்துக்கக்கூடியவரா வந்து இருக்கிறார். ஆனா இங்க அந்த சேவையை செய்யக்கூடிய நபர் வந்து கீழானவர் இல்லை, அவரும் உயர்ந்தவர் தான். பொதுவா பௌதிக உலகத்துல வந்து பார்க்குறப்போ சேவை செய்யக்கூடியவர் வந்து கீழானவரா வந்து பார்ப்பாங்க. ஆனா ஆன்மீக வாழ்க்கையில வந்து சேவை செய்யக்கூடியவங்க வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில வந்து பார்க்கப்படுறாங்க. பகவான் வந்து தனக்கு பக்தி பண்ணக்கூடிய அந்த பக்தர்கள் கிட்ட அவர் வந்து எப்படி நடந்துக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு வந்து 4 நிலைகள் வந்து சொல்றாங்க. பகவான் என்ன பண்ணுவாராம்? அவர் ஆல்ரெடி வந்து ஒரு உயர்ந்த நிலைமையில இருக்கிறார். அப்படி உயர்ந்த நிலைமையில இருக்கக்கூடிய நபர் வந்து என்ன பண்றாரு? அவர் இந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்காக அந்த உயர்ந்த நிலைமையில இருந்து கீழே இறங்கி வர்றார். இது முதல்ல. அதுக்கப்புறமா அந்த தனக்கு சேவை செய்யக்கூடிய நபரை வந்து என்ன பண்றாராம்? தன்னுடைய தலைக்கு மேல வச்சு கொண்டாடுறாராம். இது நம்ம பல லீலைகள்ல வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா? சிம்பிளான உதாரணம் சொல்றேன்னா, நந்தமகாராஜருடைய செருப்பை வந்து கிருஷ்ணன் என்ன பண்றாரு? தன்னுடைய தலை மேல வச்சு தூக்கிட்டு வர்றாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தன்னையே கொடுக்கறது, இது 3. அதுக்கப்புறமா வந்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி மற்றவர்களையும் வந்து அவங்கள வந்து பின்பற்ற வைக்கிறது. இப்படி பகவான் வந்து இந்த சேவகனுக்காக 4 விதங்கள்ல வந்து என்ன பண்றாரு? நன்மையை செய்யறாரு. என்ன பண்றாரு?
அந்த சேவகனுக்காக கீழே இறங்கி வர்றதுன்னு ஒண்ணு, அவனை தலைக்கு மேல வச்சு தாங்குறதுன்றது ஒண்ணு, தன்னையவே கொடுக்கறதுன்னு ஒண்ணு, அவங்கள வந்து தர்மத்தை கடைபிடிக்க வச்சு மற்றவங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ற மாதிரி பண்றது. இது எல்லாமே வந்து பகவான் வந்து என்ன பண்றாரு, தன்னைய வந்து வழிபாடு பண்ணக்கூடிய, தனக்கு சேவை பண்றவனுக்கு ஒரு சேவகனா பகவான் வந்து மாறுறாரு. ஸோ அதனால ஆஹ் இங்க இந்த சேவை அப்படிங்கிறது வந்து ஒரு கீழான ஒரு நிலை இல்லை, இது வந்து மேலான ஒரு நிலை. அவரை விட வந்து சேவகன் வந்து ஆனந்தத்தை வந்து அனுபவிக்கிறான். ஓகே. ஸோ அதனால இந்த பக்தி அப்படின்னு சொன்னாலே வந்து தொண்டு, பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அது இருந்தாதான் உண்மையான பக்தி தொண்டு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, பகவானுக்கு சேவை செய்யலை அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், வேற யாருக்காவது நம்ம வந்து சேவை செஞ்சுதான் ஆகணும். பிரபுபாதர் அடிக்கடி அதுதான் சொல்லுவார். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அவங்கள பார்க்குறப்போ சொல்லுவார், அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நாய்க்கு நீங்க வந்து சேவை பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறீங்க, அப்போ நீங்க வந்து எப்படி வந்து யாருக்குமே நாங்க சேவை பண்ணலைன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு வந்து பிரபுபாதர் கேட்பார். ஸோ அந்த சேவை செய்யக்கூடியது அப்படிங்கிற அந்த சுபாவம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அந்த சேவை செய்யாம நான் வந்து சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னா யாருக்குமே அதுக்கு வந்து சாத்தியமே கிடையாது. அதனாலதான் வந்து பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு, இப்போ இந்த தேகத்துல வந்து பல அங்கங்கள், உடல் உறுப்புகள் இருக்கு. இது எதுவுமே வந்து மொத்த தேகத்துக்கு ஒத்துழைக்காம நான் தனியா நான் வந்து சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சா அந்த உறுப்புனால வந்து என்ன பண்ண முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த தேகத்தோட ஒத்துழைக்கும் போதுதான் வந்து என்ன பண்ண முடியும், மற்ற உடல் உறுப்புகள் எல்லாம் ஆரோக்கியமா இருக்க முடியும். அது மாதிரி இந்த ஜீவாத்மா பகவானுடைய ஒரு அங்கம். அதனால இந்த ஜீவாத்மா கிருஷ்ணருக்கு வந்து சேவை செய்யும் போது மட்டும்தான் அது ஆனந்தமா இருக்க முடியும். கிருஷ்ணருக்கு சேவை செய்யாம அது வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சா அந்த ஜீவாத்மானால என்ன பண்ண முடியாது, அந்த ஆனந்தத்தை அதனால வந்து அனுபவிக்க முடியாது. அதனாலதான் வந்து கோபால தாபனி உபனிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, விஞ்ஞான கணானந்த கண சச்சித் ஆனந்தைக்க ரச்சை பக்தி யோக திஷ்டதி. அதாவது இந்த ஆத்மா அதோடைய சொரூபமாவே வந்து எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு சொன்னா சச்சித் ஆனந்தமா இருக்கு. ஆனா அது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு அணு ஆத்மா. கண கணம் கண அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு அணுன்னு அர்த்தம். கணச்சிதானந்த் சச்சித் ஆனந்தைகம், இந்த ஒரு அணு அளவா இருக்கக்கூடிய இந்த அணு ஆத்மா சச்சித் ஆனந்தமா இருக்கு. எப்போதுமே வந்து நிரந்தரமான அறிவு, ஆனந்தம், அப்புறமா வந்து நித்தியத்தன்மை, இது எல்லாமே வந்து இந்த ஆத்மால வந்து இருக்கு. ஆனா இந்த அணு ஆத்மா அதை எப்போ வந்து அடைய முடியும், எப்ப அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னா பக்தி யோகே திஷ்டதி. ஸோ எதனால அடைய முடியும், பக்தி யோகத்தால மட்டும்தான் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கோபால தாபனி உபனிஷத் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்லப்படுது. ஸோ அதனால ஒருத்தர் உண்மையான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அப்ப அவர் வந்து என்ன பண்ணி ஆகணும், அவர் வந்து பகவானுக்கு நிஜமான ஒரு பக்தி தொண்டுல வந்து அவர் வந்து ஈடுபடணும். அப்படி அவர் வந்து அந்த பக்தி தொண்டுல வந்து ஈடுபடும் போதுதான் அவர்னால வந்து என்ன பண்ண முடியும், அந்த உண்மையான ஆத்மஸ்வரூபத்துல அந்த ஆனந்தத்தை வந்து அடைய முடியும். அப்படி அந்த பக்தி தொண்டுல வந்து ஈடுபடாம ஒருத்தர் வந்து தனக்குத்தானே தனக்குள்ள அந்த ஆத்ம அனுபவத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சார்னா அவர்னால வந்து அந்த உன்னதமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. ஏன்னா இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறத வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு சென்டிமெண்டா இருக்கிறவங்களுக்கு, ஒரு அறிவுல கீழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து முக்தி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கூட வந்து தேவை. அதுதான் பாகவதத்துல நம்ம வந்து பார்க்கிறோம். சுகதேவ கோஸ்வாமி ஆல்ரெடி வந்து பரபிரம்மத்தினுடைய ஒரு உன்னதமான அந்த அனுபவத்துல அவர் வந்து இருக்கிறார்.
ஆனாலும் அவர் எப்போ வந்து பகவானுடைய அந்த கதைகளை வந்து கேட்கிறாரோ, பாகவதத்துடைய அந்த ஸ்லோகங்களை கேட்கிறாரோ, அப்போ அவர் வந்து என்னாகிறாரு, இமீடியட்டா ஆத்மாராமஸ்ச முனையோ நிற்கிரந்தா அபிவுருக்கிரம. ஆத்மாராமா அப்படின்னு சொன்னா தனக்குத்தானே வந்து ஒரு திருப்தியா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் கூட வந்து எப்போ பகவானுடைய அந்த கதைகளை வந்து கேட்கறதுனால ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்கிறாரு. ம். அப்படின்னா அந்த ஆத்மராம அனுபவத்தை விட வந்து பகவத் ராம, அதாவது பகவானுடைய ஒரு அனுபவம் அப்படிங்கிறது வந்து அதை விட உயர்ந்ததா இருக்குங்கிறது அது வந்து காட்டுது. ஸோ அப்போ முக்தி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பக்தி தொண்டு அவசியம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஸ்ருதி மந்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, முக்தாகி ஏதம் உபாசதே முக்தானாம் அபி பக்திர்ஹி பக்திர்ஹி பிரம்மானந்த ரூபிணி இல்ல பரமானந்த ரூபிணி அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா முக்தாகி ஏதான் ஏதம் உபாசதே, முக்தி ஏற்கனவே அடைந்த ஒரு நபர்கள் கூட என்ன பண்ணணுமா, உபாசதை. உபாசதை அப்படின்னு சொன்னா பக்தி தொண்டுல ஈடுபடுறது. முக்தானாம் அபி பக்திர்ஹி, அவங்க கூட வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பக்தி தொண்டுல ஈடுபடுறாங்க. ஏன்? ஏன்னா பக்திர்ஹி பரமானந்த ரூபிணி, அந்த பக்தி தொண்டே வந்து எப்படிப்பட்டதா இருக்கு, அது வந்து பரமானந்தமானதா வந்து இருக்கு. ஸோ பல பக்தர்களுடைய சரித்திரத்துல நாம வந்து பார்க்கிறோம். மாதவேந்திர புரி, உன்னதமான பல பக்தர்கள் பகவானுடைய அந்த நாம ஜபத்துல அவங்களுக்கு வந்து வெயில்ல உட்கார்ந்துருக்கிறாங்களா, மலையில உட்கார்ந்துருக்கிறாங்களா, உள்ள இருக்காங்களா, வெளியில இருக்கிறாங்களா, எந்த ஒரு பிரஜையுமே இல்லை. அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்ற அந்த உன்னதமான அந்த ஆனந்தத்தை, ஆனந்த நிலையில அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளிப்புறமான ஒரு உணர்வே வந்து இல்லை. அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும், இந்த பக்தி தொண்டுல வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை அந்த பக்தர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால முக்தி நிலைமையில இருக்கிறவங்க கூட வந்து என்ன பண்ணி ஆகணும், இந்த பக்தி தொண்டுல வந்து ஈடுபட்டாகணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பகவத்கீதையில 5வது அத்தியாயத்துல கூட வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றார். என்ன ஸ்லோகம் அது, மேபி 5.15 நினைக்கிறேன். அதாவது ஒருத்தர் வந்து செயல் வாக்கு இது மூலமா ஒருத்தர் வந்து என்ன பண்ணி ஆகணும், அவர் வந்து பகவானுடைய பக்தி தொண்டுல எப்பயுமே ஈடுபட்டாகணும். யாரு, முக்தி நிலைமையில இருக்கிறவங்க கூட, முக்தி நிலைமையில கூட வந்து இருக்கிறவங்க கூட வந்து என்ன பண்ணி ஆகணும், பகவானுடைய அந்த பக்தி தொண்டுல ஈடுபட்டாகணும் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில கிருஷ்ணர் வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே. ஸோ அதனால சும்மா இந்த பேரளவிலான ஒரு யோகத்தை கடைபிடிக்கக்கூடியவங்கலாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, டோட்டலா வந்து எல்லா விதமான செயல்கள்ல இருந்து வந்து விடுபட்டு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஜீவாத்மானால வந்து எல்லா விதமான செயல்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. அது வந்து என்ன பண்ணி ஆகணும், எப்பவும் ஏதாவது ஒரு செயல்கள்ல வந்து ஈடுபட்டே தான் ஆகணும். ஆனா இந்த பேரளவான யோகிகள் வந்து என்ன பண்றாங்க, அப்படி வந்து ஒரு செயல்கள்ல ஈடுபடுறது வந்து மனதை கட்டுப்படுத்த முடியாதவனால செய்யக்கூடியது. ஓரளவுக்கு வந்து மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு வந்தவங்க இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபட தேவையில்லை அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்த பல உதாரணத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆல்ரெடி உன்னதமான நிலைமையில இருந்தவங்க கூட வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பகவானுடைய பக்தி தொண்டுல வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து பகவானுடைய அந்த சேவையில ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணருடைய அந்த சேவையில ஈடுபடுறதுனால தான் ஒருத்தர்னால வந்து என்ன பண்ண முடியும், உன்னதமான அந்த ஆனந்தத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, ஓகே, இதை படிங்க.
ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ம். எல்லா பயிற்சிகளின் இலக்கும் பக்தி யோகத்தில் நிறைவு பெறுகின்றன. மற்ற எல்லா யோகங்களும் பக்தி யோகத்தின் இலக்கிற்கு வருவதற்கான முறைகளே ஆகும். யோகம் என்றால் உண்மையில் பக்தி யோகம்தான். மற்ற யோகங்கள் அனைத்தும் பக்தி யோகம் என்னும் இலக்கை நோக்கிய படிக்கற்களே. கர்மயோகத்தில் தொடங்கி பக்தி யோகத்தில் முடியக்கூடிய ஆன்மீக தன்னுணர்வு பாதை மிகவும் நீண்டதாகும். பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படும் கர்மயோகம் இப்பாதையின் ஆரம்பமாகும். கர்மயோகம் ஞானத்திலும் துறவிலும் உயர்வு பெறும்போது அந்நிலை ஞான யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. ஞான யோகம் பரமாத்மாவின் மீதான தியானத்தில் நிலை பெறும்போது அந்நிலை அஷ்டாங்க யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. அஷ்டாங்க யோகத்தையும் தாண்டி ஒருவன் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி அறியும் நிலைக்கு உயரும்போது இந்த இறுதி இலக்கே பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகின்றது. உண்மையில் பக்தி யோகமே இறுதி குறிக்கோளாகும். ஆனால் பக்தி யோகத்தை நுண்மையாக ஆய்வதற்கு மற்ற யோகங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே முன்னேற்ற பாதையில் உள்ள யோகி நித்தியமான நல்ல அதிர்ஷ்டமான பாதையில் உள்ளான். ஒரு குறிப்பிட்ட நிலையில் பற்றுக்கொண்டு அந்நிலையிலிருந்து முன்னேற்றம் அடையாமல் இருக்கும் யோகி அந்த குறிப்பிட்ட பெயரால் கர்மயோகி, ஞான யோகி அல்லது தியான யோகி, ராஜயோகி, ஹடயோகி போன்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றான். பக்தி யோக நிலைக்கு வரும் அளவிற்கு ஒருவன் அதிர்ஷ்டம் பெற்றிருந்தால் அவன் மற்ற யோகங்கள் அனைத்தையும் கடந்து விட்டவனாக அறியப்பட வேண்டும். எனவே கிருஷ்ண உணர்வே யோகத்தின் மிக உன்னத நிலையாகும். நாம் இமயமலை என்று குறிப்பிடும் போது உலகின் மிக உயர்ந்த மலையை குறிப்பிடுகின்றோம். அதில் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் இறுதியாக கருதப்படுவது போல யோகங்களில் உயர்ந்தது பக்தி யோகம். ஹரே கிருஷ்ணன். படிக்கிட்ட பிரபுஜி. வேத வழிகாட்டுதலின்படி நன்னிலையில் நிலை பெறுவதற்காக பக்தி யோக பாதையில் கிருஷ்ண உணர்விற்கு வருவதற்கு ஒருவன் மிகவும் நல்ல அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இந்த பக்தி யோகத்தின் மூலம் வேதங்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவன் நன்றாக நிலை பெற்று வாழ முடியும். ஷியாமசுந்தரர் என்று அழைக்கப்படும் அவர் தனது அழகிய மேகவர்ண திருமேனியுடன் சூரியனை போன்று பிரகாசிக்கும் தாமரை முகத்துடன் ஆபரணங்களுடனும் பிரகாசிக்கும் உடைகளுடனும் பூமாலைகளால் அலங்கரிக்கப்பட்டும் இருக்கும் கிருஷ்ணரின் மீது ஒரு சீர்மிகு யோகி தனது கவனத்தை செலுத்துகின்றான். பிரம்மஜோதி என்று அழைக்கப்படும் தனது பிரம்மாண்டமான தேஜஸின் மூலம் எல்லா திசைகளிலும் பிரகாசப்படுத்துகிறார். அவர் ராமர், நரசிம்மர், வராகர், பரமபுருஷ பகவானான கிருஷ்ணர் போன்ற பல்வேறு ரூபங்களில் அவதரிக்கின்றார். அவர் சாதாரண மனிதனைப் போல அன்னை யசோதியின் மைந்தனாக தோன்றுகிறார். மேலும் கிருஷ்ணர் கோவிந்தன், வாசுதேவர் என பல்வேறு பெயர்களால் அறியப்படுகிறார். அவரே பூர்ணமான குழந்தை, கணவர், நண்பர் மற்றும் எஜமானர். அவர் எல்லாவித வைபவங்களும் திவ்ய குணங்களும் நிரம்ப பெற்றவர். பகவானின் இத்தகு இயல்புகளை பற்றிய பூர்ண உணர்வில் இருப்பவன் மிக உன்னதமான யோகி என்று அழைக்கப்படுகின்றான். யோகத்தின் இத்தகு உயர்ந்த பக்குவ நிலை பக்தி யோகத்தில் மட்டுமே அடையப்படக்கூடியது. இது எல்லா வேதங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. ஸோ இங்கே பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு கிராஜுவலான ஒரு ப்ராக்ரஸ் எப்படி கட்டுண்ட ஜீவாத்மாக்கு இந்த பௌதீக உலகத்துல நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு லேடர் மாதிரி நமக்கு காமிச்சிருக்கிறாரு. அது என்ன எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இந்த பௌதீக பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எண்ணற்ற ஜீவாத்மாக்கள் இருக்கு. அதுல மனித தேகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை ஸ்பெசிஃபிக்கா நம்ம எடுத்துக்கணும். இந்த மனித ஜீவாத்மாக்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையில அதுலயும் குறிப்பா இந்த பூலோகத்துல இருக்கக்கூடியவங்க, பூலோகம் அப்படின்னு சொன்னா ஸ்பெஷலா இந்த பூமி, நம்ம இருக்கக்கூடிய இந்த உலகம், இதை மட்டுமே நம்ம எடுத்துக்கணும். அது உள்ளுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பல நிலைகள்ல மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அதுல ஆரம்பமா கீழே அடிப்படையில ரொம்ப கீழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த ஜீவாத்மாக்கள் யாரு அப்படின்னு சொன்னா நாஸ்திகர்கள். பகவானுக்கு மேல எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லாம தங்களுடைய செயல்களுக்கு மேல மட்டுமே நம்பிக்கை இருக்கக்கூடியவன். நான் நல்லது பண்ணா எனக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். இதுக்கும் கீழே அசுரர்கள், ராட்சசர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கள நான் சேர்க்கல. அதாவது அந்த சுபாவத்துல இருக்கிறவங்கள சொல்றேன்.
அதாவது கம்ப்ளீட்டா வந்து பகவானையும் வந்து நம்பாம இந்த மாதிரி நல்லது பண்ணா நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்பாத மக்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அசுர சுபாவம் கொண்டவங்களும் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம வந்து கணக்குல எடுக்க தேவையில்லை. இது அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு படிக்கட்டு. இந்த நிலைமையில இருக்கிறவங்க வந்து குறைந்தபட்சமா அவங்க வந்து எதை நம்புவாங்க அப்படின்னு சொன்னா, நான் நல்லது பண்ணா எனக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது பண்ணா கெட்டது கிடைக்கும். ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணணும், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பேருக்கு நான் வந்துட்டு நல்லது பண்ணா ஓகே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்க வந்து யோசிச்சு தவறான வழிக்கு போகாம நல்ல காரியங்களை மட்டும் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து முதல் படி. அதுக்கப்புறமா இந்த செயல்களை வந்து செய்யறதுனால அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாறுதல் வரும். அது இந்த பிறவிலையும் வரலாம், இல்லை அடுத்த பிறவிலையும் நடக்கலாம். ஸோ இதை வந்து நீங்க ஒரு பிறவிலேயே நடக்கும்னு நீங்க நினைக்க தேவையில்லை. இந்த கிராஜுவலான ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது பல பிறவிகள் கூட எடுக்கலாம். ஸோ நீங்க இந்த ப்ராக்ரஸை வந்துட்டு நீங்க அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சிலருக்கு ஒரே பிறவிலையும் கூட இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த நபர் அடுத்து வந்து என்ன நினைப்பாரு, ஓ நன்மை பண்ணா எனக்கு நல்லது கிடைக்குது, இந்த நன்மையை வந்து இன்னும் சிலர் வந்து வேற விதங்கள்ல பண்றாங்க, ஏன் நான் அந்த மாதிரி கூட பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தோணும். இல்லை அப்படின்னு சொன்னா இந்த நன்மை செய்ததன் மூலமா அவங்களுக்கு வந்து நிறைய புண்ணியம் சேரும். அந்த புண்ணியத்தின் பலனா அவங்க வந்து என்ன ஆவாங்க, அதுக்கு மேல ஒரு படிக்கட்டுக்கு அவங்க வந்து வருவாங்க. அதுக்கு மேலான ஒரு படிக்கட்டு என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ் இவங்க எந்த ஒரு நன்மையை வந்து எதிர்பார்த்தாங்களோ அந்த நன்மையை தன்னுடைய ஒரு செயல் மூலமா மட்டும் வந்து எதிர்பார்க்காம, ஒரு தனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி தனக்கு கொடுக்குது அப்படிங்கிறத வந்து உணரக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அந்த சக்தி அப்படிங்கிறது வந்து சில நேரங்கள்ல அவங்க வந்து ஒரு இயற்கையா பார்க்கலாம், இல்ல சில நேரங்கள்ல அவங்க வந்து என்னவா பார்க்கலாம், ஒரு தேவதையா பார்க்கலாம். ஒரு தேவர்களை வந்து தனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சக்தியா அவங்க வந்து உணரலாம். காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க செஞ்ச அந்த புண்ணியத்தோடைய ஒரு பலனால. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, தனக்கு மேல வந்து ஒரு சக்தி இருக்குங்கிறத வந்து உணர்ந்து என்ன பண்றாங்க, அந்த சக்திக்கு கீழ்ப்படிந்தவனா வந்து தன்னை வந்து வச்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில அந்த தனக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு தேவதையோ இல்லை ஒரு பிரகிருதியோ அதை மனசுல வச்சுட்டு நான் தர்மத்தோட வாழணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நான் நன்மை செய்யணும், ஆனா அதனால எனக்கு இப்படி வந்து ஒரு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த ஒரு பலனை எதிர்பார்த்துக்கிட்டே வந்து அவங்க வந்து செயல்படுறாங்க. ஸோ இப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு தேவருக்கு, ஒரு தேவதைக்கு வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து இந்த மாதிரியான ஒரு செயல்களில் ஈடுபடக்கூடியவங்கள தான் வந்து கர்மி அப்படின்னு நம்ம சொல்றோம். கர்ம யோகி கிடையாது, கர்மி. கர்மி அப்படின்னு சொன்னாலே வந்து ஏதோ நம்ம வந்து நாஸ்திகர்கள்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்மி அப்படின்னு சொன்னா நாஸ்திகர்னு கிடையாது. கர்மி அப்படின்னு சொன்னா கர்மத்தை வந்து கடைபிடிக்கிறோம். கர்மம் அப்படின்னு சொன்னா சாஸ்திர விகிதமா சொன்ன கர்மத்தை வந்து கடைபிடிக்கிறவர். ஸோ ரொம்ப கீழ்நிலையான கர்மிகள் வந்து நம்ம இங்க பேசல. கர்மி அப்படின்னு சொல்லும் போது இந்த சாஸ்திர விகிதமான கர்மத்தை கடைபிடிக்கக்கூடியவர். அதுலேயும் குறிப்பா தேவர்களை வந்து வழிபடக்கூடிய அந்த கர்மங்களை வந்து கடைபிடிக்கக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி வந்து அவர் வந்து என்ன ஆகுறாரு, அடுத்த படிக்கட்டுக்கு வர்றார். தேவர்களுடைய ஒரு வழிபாடு, அதுல சில சடங்குகளை வந்து செய்யறது, எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அது எனக்கு வந்து இந்த மாதிரி நன்மையை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைமைக்கு வரக்கூடியவர். ஸோ இப்போ இதை வந்து செய்யறதுனால அவருக்கு வந்து கொஞ்சமா இன்னும் வந்து ஒரு மெச்சூரிட்டி வரும். அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன நினைப்பாரு, எப்படினாலும் நான் வந்து நல்லது பண்ணனா எனக்கு நல்லது கிடைக்கும், நான் ஏன் வந்து எனக்கு வந்து இப்படி ஒரு பலன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை பண்ணணும், அதனால நான் வந்து என்ன பண்றேன், நான் இந்த பலனை எதிர்பார்த்து பண்றதை வந்து நான் வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்றாரு, அதுக்கப்புறமா இந்த ஒரு நிலைமைக்கு இந்த படிக்கட்டுக்கு அவர் வர்றாரு. ஸோ அவர் வந்து என்ன, நிஷ்காம கர்மயோகி அப்படின்னு பேர். ஸோ நிஷ்காம கர்மின்னு சொல்லலாம், கர்ம யோகின்னு சொல்லலாம். கர்ம யோகின்னு சொன்னோம்னா அப்போ அவர் வந்து அட்லீஸ்ட் பகவானுடைய ஒரு சேவையில ஈடுபட்டு பலனை எதிர்பார்க்காதவர்னு அர்த்தம்.
வெறும் கர்மயோகி அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா அவர் வந்து கிருஷ்ணருக்கு பக்தி பண்றாரு, அதே சமயத்துல பலனை எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம். வெறும் கர்மி அப்படின்னு சொன்னா அவர் வந்து தேவதைக்கு பக்தி பண்ணக்கூடியவர், பலனை எதிர்பார்க்கக்கூடியவர். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கர்மயோகி அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொன்னோம்? கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணி அதே நேரத்தில் பலனை எதிர்பார்க்கக்கூடியவர். நிஷ்காம கர்மயோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து ஆஹ், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவாரு. சாரி, அதாவது வந்து இந்த சாஸ்திரத்துல சொன்ன கர்மங்கள் எல்லாம் பண்ணுவாரு, அதே நேரத்துல அவர் வந்து பலனை வந்து எதிர்பார்க்க மாட்டார். இது கிருஷ்ணருக்கு வந்து அர்ப்பணிக்கணுங்கிற அந்த அர்ப்பணிப்பு உணர்வோட அவர் வந்து அந்த பலனை வேண்டாம்னு சொல்றது கிடையாது. பலன் நமக்கு தேவையில்லைன்ற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துடுறார், அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துடுறார். எப்படியோ என்ன வருமோ அது தானா வரும், நான் ஏன் அதை வந்து ஒரு எதிர்பார்ப்போட நான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு அவர் வந்துடுறார். ஏன்னா தொடர்ச்சியா இந்த மாதிரியான ஒரு புண்ணியமான செயல்கள்ல வந்து ஈடுபடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவர் அந்த மாதிரி ஒரு சாத்வீகமான ஒரு மனநிலைக்கு அவர் உயர்றார். ஸோ இது வந்து நிஷ்காம கர்மயோகி. இந்த நிஷ்காம கர்ம யோகத்துல இருந்து ஒருத்தர் வந்து 2 விதமான மார்க்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இந்த நிலைமைக்கு வந்தவங்க, இந்த படிக்கட்டுக்கு வந்தவங்க அங்கிருந்து என்ன ஆகுறாங்க, 2 விதமான பாதையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிஷ்காம கர்மயோகத்தை கடைபிடிக்கிறதுனால அதை கடைபிடிச்சு ஒருத்தர் அந்த பலனை எதிர்பார்க்காத அந்த ஒரு பற்றற்ற தன்மைக்கு வந்துடுறாரு இல்லையா, அதுல அவருக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை அவர் வந்து அனுபவிக்கிறாரு. எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு பொதுவாகவே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது, அதனால வந்து ஒரு ஏமாற்றமும் இருக்காது. ஏமாற்றம் இல்லை அப்படின்றதே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை தான் இல்லையா? அதனால அந்த ஒரு நிலைமையில இருக்கிறவர் வந்து தனக்கு மேல இன்னும் ஆனந்தமா இருக்கிற நபர்களை வந்து பாக்குறாரு. யாரு? 2 விதமான நபர்கள். ஒண்ணு வந்து யோக மார்க்கத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய நபர்கள், இன்னொருத்தவங்க வந்து பக்தி யோகத்தை வந்து கடைபிடிக்கக்கூடிய நபர்கள். ஸோ இந்த நிஷ்காம கர்மயோகம்ங்கிற அந்த ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து தனக்கு யாராவது இந்த யோக மார்க்கத்தை வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு நபர்களோட அவர் வந்து தொடர்பு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து என்ன ஆவாரு, அப்படியே வந்து அஷ்டாங்க யோகத்துக்கு மேல வந்து ஒரு பற்றுதலை வளர்த்து அந்த யோக மார்க்கத்தின் மூலமா அவர் வந்து என்ன பண்ணுவாரு, பரமாத்மாவோட தியானத்தை பண்ணி, இல்ல அந்த அஷ்டாங்க யோகத்திலையும் இன்னொரு ஒரு டீவியேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொன்னா அருவ பிரம்மத்தை வந்து தியானம் பண்றது. ஸோ ஒருத்தர் நிஷ்காம கர்மயோகம் வரைக்கும் வர்றாரு, அங்கிருந்து வந்து என்ன ஆகுறாரு, இப்ப நான் சொல்லக்கூடிய பிரான்ச் வந்து அஷ்டாங்க யோகம். அந்த அஷ்டாங்க யோகம்ங்கிற அந்த ஒரு படிநிலைக்கு போறவர் வந்து என்ன ஆகுறாரு, அங்க 2 விதமான வழிமுறை இருக்கு. ஒண்ணு வந்து அருவ பிரம்மத்தை வந்து மெடிடேட் பண்றது, இன்னொன்னு வந்து பரமாத்மாவை மெடிடேட் பண்ணக்கூடியது. ஸோ அருவ பிரம்மத்தை மெடிடேட் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து என்ன ஆகுறாரு, பிரம்மஜோதியில போய் கலந்துடுறாரு. பரமாத்மாவை மெடிடேட் பண்றவர் என்ன ஆகுறாரு, அந்த பரமாத்மா மெடிடேஷன்லயும் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து விராட் ரூபத்தை வந்து பரமாத்மாவை மெடிடேட் பண்ணி விராட் ரூபத்தோட ஐக்கியமாகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு விதமான தியான யோக முறை. இன்னொரு தியான முறை வந்து நிஜமாவே பகவானை வந்து விஷ்ணுவை வந்து 4 கை ரூபத்துல வந்து தியானம் பண்ணி அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, விஷ்ணுவை வந்து அடைகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களுடைய இறுதி நிலை வந்து இலக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த நிஷ்காம கர்மயோகத்துல இருந்து பக்தி யோகத்தை கடைபிடிக்கிறவங்களுடைய ஒரு தொடர்பு அந்த ஜீவாத்மாக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அவர் வந்து என்ன ஆகுறாரு, ஆல்ரெடி அந்த பலன்களுக்கு மேல பற்றற்ற ஒரு நிலைமையில இருக்கிறதுனால இந்த பக்தி யோகத்துல வந்து ரொம்ப எளிமையா வந்து என்ன ஆகுறாரு, அவர் வந்து முன்னேறுறாரு. இந்த பக்தி யோகம்னா பகவானுக்கு எப்படி பக்தி தொண்டு பண்றது, ஏன்னா பக்தி தொண்டு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு புதிய ஒரு விஷயம் கிடையாது. மீன்ஸ் அந்த சேவை அப்படிங்கிறது அவருக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த நிஷ்காம கர்மயோகங்கிற அந்த நிலைமையில என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய சேவை பண்ணியிருக்கிறாரு. பலருக்கு அவர் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சேவையை பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த ஒரு அனுபவத்தினால இந்த பக்தி யோகத்துக்கு வரும்போது பக்தி தொண்டுல அவர் வந்து சேவை செய்யறத அவருக்கு வந்து இன்னும் வந்து அனுபவிப்பார்.
சந்தோஷமா ஏத்துப்பார். அது அவருக்கு வந்து ஒரு கடினமான ஒரு நிலைமையா வந்து இருக்காது. அதனால ரொம்ப எளிமையா வந்து பகவானுடைய அந்த சேவையில வந்து ஈடுபட்டு இன்னும் உன்னதமான ஒரு ஆனந்தத்தை அவர் வந்து அடைவார். அதுக்கப்புறமா அவர் வந்து கிருஷ்ணர் பகவான்கிறத புரிஞ்சு அவருக்கு பக்தி தொண்டு பண்ணி என்ன பண்றாரு, கிருஷ்ணரையே வந்து அடைகிறாரு. ஸோ இதுதான் வந்து இந்த பௌதிக உலகத்துல ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா கிராஜுவலா வந்துட்டு ஒரு மிக உன்னதமான ஒரு நிலையை அடையிறதுக்கான ஒரு வழிமுறை. ஸோ அதுல பக்தி மார்க்கத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறவங்க அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஏன்னா அந்த மார்க்கத்துல அவங்க வந்து முழுவதுமா பகவானை வந்து சார்ந்து இருக்கிறதுனால, பகவானுடைய ஒரு அனுகிரகம் அவங்களுக்கு வந்து துணையா இருக்கிறதுனால, பகவானே துணையா இருக்கிறதுனால அவங்களால என்ன பண்ண முடியும், ரொம்ப எளிமையா வந்து இந்த மார்க்கத்தை வந்து அவங்க கடைபிடிச்சு அவங்க இதுல வந்து ஒரு வெற்றியை ரொம்ப சீக்கிரமாவே வந்து அடைய முடியும். ஆனா அதே இது இந்த அஷ்டாங்க யோகத்தை வந்து கடைபிடிக்கிறவங்கனால வந்து என்ன பண்ண முடியாது, நிஷ்காம கர்ம யோகத்துல இருந்து அஷ்டாங்க யோகம் அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்க வந்து தங்களுடைய சொந்த ஒரு முயற்சியை வந்து நம்பி இருக்கிறதுனால அதுல அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியற்றதாகவும் இருக்கு, நிலையற்றதாகவும் இருக்கு, ஆஹ் கேள்விக்குறியாகவும் இருக்கு. ஏன்னா அது முழுக்க முழுக்க அவங்களுடைய சொந்த ஒரு முயற்சியா இருக்கிறதுனால பகவான் வந்து என்ன பண்றது இல்ல, அங்க அவங்கள வந்து கண்டுக்கிறது இல்லை, அவங்களுக்கு ஒன்றும் உதவி பண்றது இல்லை. உதவி பண்றது இல்லைன்னா என்ன அர்த்தம், ஆஹ் ஒரு ஃபாஸ்ட் ப்ராக்ரஸுக்கு வந்து பகவான் வந்து உதவி பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த வழிமுறை மூலமா அவங்க வந்து அந்த இலக்கை அடையிறதுக்கு பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும், இல்ல பல ஆயிரமான ஜென்மங்கள் அவங்க வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதான் பிரம்மசங்கீதையில வந்து சொல்லப்பட்டிருக்கு, பந்தாஸ்து கோடி சதவத்சர சம்பிரகம்யோ வாயோ ரதாபி மனசோ முனிபுங்கவானா. வாயோ, அதாவது வாயோ ரதாபி மனசோ முனிபுங்கவானா. முனிப்புங்க அப்படின்னு சொன்னா முனிவர்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தவர்கள். அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இந்த பரம சத்தியத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்றாங்க. அப்படி அவங்க பண்ணக்கூடிய அந்த முயற்சியில உம் வாயோ ரதாபி மனசோ, மனசு, அந்த மனசு மூலமா என்ன பண்றாங்க, அவங்க வந்து டிராவல் பண்றாங்க. மனசு மூலமா டிராவல் பண்ணி அந்த பரம சத்தியத்தை வந்து பார்க்கணும் அடையணும்னு முயற்சி பண்றாங்க. அப்படி அவங்க அந்த முயற்சியில வந்து என்ன பண்றாங்க, பந்தாஸ்து கோடி சதவத்சர, ஆயிரம் ஆயிரமான கோடி வருஷங்கள் வந்து என்ன பண்றாங்க, மனசால வந்து டிராவல் பண்றாங்க. பொதுவாக நமக்கு தெரியும் மனசு அப்படிங்கிறது எவ்வளவு ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. கண்ணை மூடி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு க்ஷணத்துல வந்து உலகத்துடைய எந்த மூலையிலையும் நம்ம இருக்கிற மாதிரி நம்மளால வந்து யோசிக்க முடியும். அந்த அளவுக்கு மனசு வேகமா இருக்கு. அப்படிப்பட்ட வேகமான அந்த மனசு மூலமா கூட ஆயிரம் ஆயிரமான கோடி வருஷங்கள் ஒருத்தர் வந்து மனசு மூலமாவே பிரயாணம் பண்ணா கூட அந்த பரமசத்தியத்தை வந்து என்ன பண்ண முடியாதான், அவங்களுக்கு வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிரம்ம சங்கீதம் பிரம்மா சொல்றாரு. ஸோ அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு பாதையை நமக்கு வந்து எதுக்கு எடுக்கணும், அது எப்படி உயர்ந்ததுன்னு சொல்ல முடியும், இது எல்லா நாளையும் கடைபிடிக்க முடியும்னு நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ அதனாலதான் இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ரொம்ப எளிமையா வந்து நம்மளை பகவான்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குது. எப்படி பகவான்கிட்ட நம்மளை வந்து ரொம்ப எளிமையா கொண்டு போய் சேர்க்குது, அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்றோம், பகவானுடைய விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சிருக்கிறோம். அதுதான் பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு. இந்த விக்கிரக ஆராதனை அப்படிங்கிறது என்ன, சாட்சாத் பகவானே அவருடைய ஒரு ரெப்ளிகாவா என்ன பண்ணியிருக்கிறாரு, விக்கிரகத்தை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அவர் வைகுண்ட லோகத்துல வந்து எப்படி இருப்பாரோ அதே அந்த ரூபத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, விக்கிரக ரூபத்துல வந்து கொடுத்துருக்கிறாரு. அப்ப நான் வந்து இத்தனை வருடங்கள் நான் கஷ்டப்பட்டு யாரை நான் வந்து போய் சந்திக்க போறேனோ அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு, ஆல்ரெடி அவருடைய ரெப்ளிகாவை எனக்கு கொடுத்துட்டாரு. அப்ப நான் இங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஆல்ரெடி அவரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். மேபி என்ன, அந்த திருமேனியில அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, என் கூட வந்து பேசாம வேணா இருக்கலாம், இல்ல அவர் என் கூட பேசுற அளவுக்கு நான் வந்து ஒரு உயர்ந்த நிலையில இல்லாம இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா அதே அந்த பகவானை தான் நான் என்ன பண்ண போறேன்,
இந்த ஒரு பாதையில நான் வெற்றி அடையும் போது அவரை தான் நான் அங்க போய் பார்க்கவும் போறேன். அப்போ நான் யாரை பார்க்க போறேங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இல்லை, அவரை பார்ப்பனா மாட்டனாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு கிடையாது. எனக்கு இங்கேயே வந்து என்ன ஆயிருது, அந்த குழப்பம் வந்து தீர்ந்துடுது. அது மட்டும் இல்லாம நான் பக்தியில வந்து ஒரு உயர்ந்த நிலையை நான் அடைந்தேன் அப்படின்னு சொன்னா பகவான் வந்து என்ன பண்றாரு, இங்கேயே எனக்கு அந்த காட்சியை வந்து கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அதே பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த பௌதிக உலகத்துல பல அவதாரங்களா வந்து எடுத்து கூட வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பக்தர்களுக்கு வந்து அந்த ஆனந்தத்தை அவர் வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான பக்தி யோகிகள்னால மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பகவான் இந்த பூமியில வந்து பல அவதாரங்களை எடுத்து பல லீலைகளை வந்து செய்யறத அவங்களால பார்க்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும். அவங்களால வந்து அந்த அவதாரத்துடைய லீலைகளை நினைச்சு ஆனந்தப்பட முடியும். இது வேற யாருனாலையும் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால பக்தி யோகிகளுக்காக பகவான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப கருணையா வந்து அவருடைய அந்த விக்கிரக ரூபத்தை, அந்த திருமேனியை நமக்காக வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த விக்கிரகம் அப்படிங்கிறது எதுவும் வந்து நம்மளுடைய ஒரு கற்பனையினால வந்து உருவாக்கப்பட்டது வந்து கிடையாது. இப்போ ஒரு நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நாட்டுக்கு வந்து ஒரு நேஷனல் ஃபிளாக், தேசிய கொடி இருக்கும். அந்த கொடியை பார்த்த உடனேமே நமக்கு வந்து என்ன ஆகும், அந்த தேசம் வந்து நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். இந்தியாவுடைய ஒரு கொடியை இந்த உலகத்துடைய எந்த மூலையில நான் பார்த்தனாலும் எனக்கு வந்து என்ன ஞாபகம் வரும், இம்மிடியட்டா எனக்கு நம்மளுடைய பாரத தேசம் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். அங்க நான் வந்து பாரத தேசத்தை பார்க்கல, ஆனா அந்த கொடியை பார்த்த உடனேமே எனக்கு என்ன ஆகுது, பாரத தேசம் ஞாபகத்துக்கு வருது. அப்போ பௌதிகமா சாதாரணமான ஒரு கொடி, அந்த கொடியை பார்க்கும் போதே ஒரு நாடே ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னா அப்போ பகவானுடைய திருமேனி, அவருடைய விக்கிரகத்தை பார்க்கும்போது அப்ப நமக்கு எப்படி இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா பகவான் நமக்கு வந்துட்டு ஞாபகத்துக்கு வர்றாரு, அவருடைய லீலை ஞாபகத்துக்கு வருது, அவர் வந்து வாசம் பண்ண அந்த பிரஜ பூமி நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பகவான் ரொம்ப எளிமையா அவரை நமக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நமக்கு பல விஷயங்களை வந்து கொடுத்துருக்கிறாரு, சாஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் லீலைகள் பண்ணியிருக்கிறாரு, அவருடைய திருவிக்கிரகம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து என்ன பண்றோம், அது மட்டும் இல்லாம அவருக்கு சேவையும் பண்றோம். ஸோ இப்படியெல்லாம் வந்து பகவானுக்கு நம்ம வந்து சேவை பண்றதுனாலையும் அவரை பத்தின விஷயங்களை கேட்கறதுனாலையும் நமக்கு அவருடைய ஸ்மரணம் வந்து என்ன ஆகுது, அதிகமாகுது. அவரை வந்து நமக்கு அதிகமான நேரம் நினைக்க முடியுது. அவருடைய ரூபம் எப்போது நமக்கு வந்து ஞாபகம் இருக்கு. ஆனா மற்ற வழிமுறைகள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதனாலதான் வந்து உபநிஷத்துல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆத்மாரே திரஷ்டவ்ய ஸ்ரோத்தவ்ய மந்தவ்ய நிதித்தியாசித்தவ்ய அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா பகவானை வந்து என்ன பண்ணணுமா, நாம ஸ்ரோத்தவ்யம் கேட்கணும், மந்தவ்யம் நினைக்கணும், நிதித்தியாசனம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து நிலைச்சிருக்கிறது, திருஷ்டவியம் பார்க்கறது, இது மூலமா ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும், அந்த பகவானையே அடைய முடியும் அப்படின்னு பிருகதாரண்ய உபநிஷத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால பகவான் இங்க அதுக்கு நமக்கு உதவுறதுக்காக என்ன பண்றாரு, இப்படி விக்கிரக ரூபத்திலேயே இருக்கிறாரு, அவதாரம் பண்றாரு, சாஸ்திரங்களை கொடுத்துருக்கிறாரு, நமக்கு பகவானுடைய கோயிலும் இருக்கு. அதுல நாம என்ன பண்ண முடியும், அவருக்கு சேவையில ஈடுபட்டு நம்ம அவரை அடையவும் முடியும். ஸோ அதனால இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது மற்ற அந்த யோக வழிமுறைகளோட அது வந்து உயர்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, எஸ், படிங்க. பிரபு, அந்த ஸ்லோகத்தை மட்டும் ரீட் பண்ணுங்க பிரபு. यस्य देवे परा भक्ति यदा देवे तथा गुरु तस्यैते हि गतिर्यथा प्रकाशं मे महात्मना. இறைவனிடமும்
ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கையுடைய மகாத்மாக்களுக்கு மட்டுமே வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் அனைத்தும் தாமாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 6.23. பக்திரஸ்ய பஜனம் தத்யிகாமுகத்ரோபாதி நைராஸ்யேன முஷ்மின் மனகல்பனம் ஏதத் ஏவ நைஷ்கர்மியம். பக்தி என்றால் இந்த பிறவி மறுபிறவி இரண்டுக்குமான எல்லாவித ஜட லாப ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பகவானுக்கு அன்பு தொண்டு புரிவதாகும். அத்தகு ஆசைகள் ஏதுமின்றி மனதை முழுமையாக பரம புருஷ பகவானிடம் அர்ப்பணிக்க வேண்டும். இத்தகைய நைஷ்கர்மியம் என்பதன் நோக்கமாகும். கோபால தாபானி உபனிஷத் 1.15. இவையே யோக முறையின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பக்தியை அல்லது கிருஷ்ண உணர்வினை செயலாற்றும் முறைகளில் சில வழிகளாகும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸோ இப்போ வரைக்கும் பிரபுபாதர் இந்த பக்தி யோகத்துடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து சொன்னாரு. இப்போ இந்த பக்தி யோகத்தோட உன்னத நிலையை ஒருத்தர் அடையணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த பக்தி யோகம் அப்படிங்கிறத எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 2 ஸ்லோகங்கள் மூலமா நமக்கு வந்து சொல்றாரு. எஸ்ய தேவே பராபக்தி, பகவானுக்கு மேல எப்படி நமக்கு வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் பக்தியும் இருக்குமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், யதா தேவே ததா குரு, குருவுக்கு மேலேயும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அப்படி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் பக்தியும் இருக்கணும். அப்படி தஸ்யைதாகி கதீர்ஹ்யதா, அப்படி யாரு ஒருத்தவங்க வந்து அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்களோ பிரகாசந்தே மகாத்மன, அவங்களுடைய ஹிருதயத்துல அனைத்து விதமான ஞானமும் தானா வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ குருவுக்கு மேல அப்படி ஒரு உன்னதமான ஒரு நம்பிக்கை, அன்பு, பக்தி இதெல்லாம் இருக்கும்போது தான் பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி தொண்டு நமக்கு உண்மையான முழுமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குரு அப்படிங்கிறவர் வந்து பகவானுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கிறாரு, பகவானோட சிறந்த பக்தரா இருக்கிறாரு. அதனால பகவானுக்கு சேவை செய்யறதை விட அவருடைய பக்தருக்கு சேவை செய்யறது மூலமா பகவான் வந்து என்னாகிறாரு, சந்தோஷப்படுறாரு. அப்போ பகவான் ஆனந்தப்படும் போது இயல்பாவே பகவான் வந்து என்ன பண்றாரு, அந்த பக்தருக்கு தேவையான ஞானத்தை எல்லாத்தையுமே அவருடைய ஹிருதயத்துக்குள்ள இருந்து அவரே வந்து வெளிப்படுத்துறாரு. ஸோ அதனால குருக்கிட்ட நமக்கு ஒரு குருவை நம்ம வந்து சரணடையணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த குருவுக்கு மேல நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கையும் பக்தியும் இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த பக்தி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு பக்திர் சாமிருத சிந்துல கூட சொல்லியிருக்கிற மாதிரி அந்யபிலாசிதா சூன்யம் ஞான கர்மாதி அனாவிரதம் அனுகூலியன கிருஷ்ணானுசீலனம் பக்தி உத்தமம். நம்ம செய்யக்கூடிய பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு வந்து ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணுமே தவிர நமக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு தேவை உள்நோக்கத்தோட அது வந்து இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த கோபாலதாபனி உபனிஷத்துடைய ஒரு ஸ்லோகத்தை பிரபுபாதர் இங்க வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். ஸோ அதனால பக்தி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய சம்பிரதாயத்துல நம்மளுடைய ஆச்சாரியர்களை பொறுத்த வரைக்கும் பக்தி அப்படின்னு சொன்னாலே அது வந்து சுத்த பக்தி தான். பட் ஆனா அந்த பக்தி அப்படிங்கிறது வந்து கலப்படமான ஒரு பக்தியும் இருக்கு. கர்ம மிஸ்ர பக்தி இருக்கு, ஞான மிஸ்ர பக்தி இருக்கு, யோக மிஸ்ர பக்தி இருக்கு. இப்படி எல்லாம் வந்து மிஸ்ர அப்படின்னா கலப்படம். இந்த கலப்படம் எதுவுமே இல்லாம பண்ணக்கூடிய அந்த பக்தியை தான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எப்போதும் நமக்கு வந்து எடுத்து சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம நம்ம செய்யக்கூடிய இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது வந்து கலப்படம் இல்லாததா தூய ஒரு பக்தியா வந்து இருக்கணும் அப்படிங்கிறத நாம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது முக்குணங்கள்னால செய்யப்படும் போது அந்த பக்தி எப்படி தமோ குணத்துல செய்யக்கூடிய பக்தி, ரஜோகுணத்துல செய்யக்கூடிய பக்தி, சாத்வீக குணத்துல செய்யக்கூடிய பக்தி அப்படிங்கிறதும் சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த குணங்களை எல்லாம் கடந்து சுத்த சாத்வீகமான நிலைகளை செய்யக்கூடிய பக்தி தான் சுத்த பக்தி. அந்த சுத்த பக்தி பண்றதுக்கு நம்ம வந்து பிரயத்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இங்க பிரபுபாதர் இந்த நைஷ்கர்மியம் அப்படிங்கிறார்.
இந்த வார்த்தையை வந்து முக்கியத்துவமா எடுத்து காமிச்சு இந்த ஸ்லோகத்தை வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாரு. ஸோ அதனால நம்ம ஒரு தூய பக்தி தொண்டு நம்ம வந்து பண்றதுக்கு முயற்சி செய்யணும். அந்த தூய பக்தி தொண்டு தான் யோகத்திலேயே மிக உன்னதமான ஒரு யோகம் அப்படிங்கிறதையும் நாம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பஜதே என்பதன் பொருள் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். பட்சத்தே என்றால் பக்தி தொண்டுன்னு அர்த்தம்ன்றது. பஜத்தே அப்படின்னா அது பக்தி தொண்டோட கிருஷ்ணருக்கு நம்ம சேவை பண்றது அப்படின்ற மாதிரி இருக்குது. பக்தி இல்ல பகவானை குறிக்கிறது தான் பிரபு பஜத்தின்னு. ஓகே, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது. ஓகே, ஜஸ்ட் பஜதேங்கிறதோடைய ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா பக்தி தொண்டு, அவ்வளவுதான். ஸோ அந்த அதாவது நெக்ஸ்ட் கேள்வி அதுதான். நீங்க நெக்ஸ்ட் கேள்விக்கான பதிலுக்கு போயிட்டீங்க. வழிபாடுதல் மற்றும் பஜதை இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன? வழிபடுதல்னா என்ன, பஜதைனா என்ன? வழிபடுதல்னா யாரை வேணா நம்ம வழிபடலாம் இங்க இருக்கிற ஆளுங்களையும். ஆனா வந்து பஜத்தின்ற கடவுளை மட்டும் தான் நம்ம இது பண்றது. பகவானை பண்றது. நம்ம இப்ப வழிபடுதல் அப்படிங்கிறது வர்ஷிப் அப்படின்ற மாதிரி நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தீங்க பிரபு. வெரி குட். வழிபடுவதுன்னா தகுந்த நபருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கிறது வழிபடுவது என்று. பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கிருஷ்ணருக்கு மட்டும்தான். சிம்பிளான உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா பிரபுபாதர் வந்து நமக்கு சொல்லுவாரு. அதாவது ஒரு கற்புள்ள மனைவி வந்து கணவனுக்கும் சேவை பண்ணுவாங்க, கணவனுடைய நண்பர்கள் யாராவது வீட்டுக்கு வந்து அவங்களுக்கும் சேவை பண்ணுவாங்க. ஆனா அந்த ரெண்டுக்குமே வந்து டிஃபரெண்ட் இருக்கு. கணவனுடைய நண்பர்கள் வரும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடியது மரியாதை, அவங்கள வந்து ரெஸ்பெக்டா ரிசீவ் பண்ணி அவங்கள வந்து உபசரிப்பாங்க, அது வேற. ஆனா அதே நேரத்துல கணவனுக்கு செய்யக்கூடிய அந்த சேவைங்கிறது வேற. அது கணவனுக்கு செய்யும் போது அது வந்து அன்பு அப்படி மாறுது. ஆனா அதே இது உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு அது செய்யும் போது அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட், அது ஒரு உபச்சரணையா மாறுது. ஸோ அதுதான் மற்ற நபர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் செய்யக்கூடிய சேவை அப்படிங்கிறது ரெண்டு இடத்துலையும் ஒண்ணுதான். ஆனா அது கிருஷ்ணருக்கு செய்யும் போது மட்டும்தான் அது வந்து பக்தி தொண்டுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஜீவாத்மா கிருஷ்ணருடைய ஒரு நித்தியமான ஒரு தாசன், கிருஷ்ணருக்கான சொந்தமான ஒரு வஸ்து. அதனால அது கிருஷ்ணருக்கு மட்டும் சேவை செய்யும் போது மட்டும்தான் அதை வந்து பக்தி தொண்டுன்னு சொல்ல முடியும். ஓகே, பலவிதமான யோகிகளில் மிக உயர்ந்தவராக கிருஷ்ணர் யாரை கருதுகிறார்? சொல்லுங்க. நிஷ்காம கர்ம யோகி பிரபு. பிரபு வேற யாராவது? கர்மயோகி பிரபு. பிரபுஜி நீங்க 3 சொன்னீங்க பிரபுஜி. கர்மி, பக்தி யோகி, பக்தி யோகி பிரபுஜி, பக்தி யோகி. வெரி குட், பக்தி யோகி. அந்த அப்ப நிஷ்காம கர்ம யோகி வந்து எப்படி பிரபு? பக்தியிலே தாண்டி தானே பிரபு அவர் வர? நோ, நான் ஆல்ரெடி வந்து அந்த லேடர் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொன்னேன். நிஷ்காம கர்ம யோகி பக்தி யோகிக்கு கீழே இருக்கக்கூடியவர். பக்தி யோகிலையும் ஸ்ரத்தாவான் பஜதே யோமான்னு கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. அந்த பக்தியிலையும் ஸ்ரத்தையோட பக்தி பண்ணக்கூடியவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்கன்னு கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, வேத அறிவின் ஞானத்தின் கருப்பொருட்கள் யாரிடம் தானாகவே வெளிப்படும்? சொல்லுங்க. பக்தர்களிடம் பிரபு. இந்த பக்தி யோகி கிட்ட பிரபு. பிரபு பக்தி யோகத்தின் உன்னத நிலையை அடைய இறைவனிடமும் ஆன்மீக குருவிடமும் அசையாத நம்பிக்கையுடைய மகாத்மாக்களுக்கு மட்டுமே வேத ஞானத்தின் முக்கிய கருத்துக்கள் அனைத்தும் தானாகவே தெரியும். எஸ், வெரி குட் ஜெயஸ்ரீ மாதாஜி, குட். குரு கிட்டையும் யாருக்கு சிறந்த பக்தி இருக்கோ அவங்களுக்கு தான் அது வெளிப்படும். அதுதான் இப்பதானே கடைசியா தானே படிச்சோம்.
ஓகே, சூப்பர், குட். எவ்வாறு பக்தி யோகா அனைத்து யோகத்தின் உச்சநிலை என்பதை விளக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். பக்தி யோகம் எப்படி எல்லாத்தோட உயர்ந்ததா இருக்கு? பிரபு இப்ப கர்ம யோகம்னு சொன்னா நம்ம பலனை எதிர்பார்க்காம ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப கர்ம யோகத்துக்குள்ள நுழைஞ்சிடுறோம் பிரபு. ஆஹ் அப்புறம் அப்படியே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்பவே கர்மயோகம் ஞானத்திலும் துறவியிலும் உயர்வு பெறும்போது ஞான யோகமா மாறிடுது பிரபு. அப்புறம் அந்த ஞான யோகம் கிருஷ்ணரின் மீது தியானத்துல நிலை பெறும்போது அது அஷ்டாங்க யோகமா மாறிடுது பிரபு. கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருக்கிறப்ப அடுத்து அஷ்டாங்க யோகத்திலேயே இருக்கிறப்பவே என்ன பண்றது, கிருஷ்ண உணர்வுலயே நிலைச்சு நிக்கிறப்ப பக்தி யோகமா மாறிடுது பிரபு. அவரோட ரூபத்தையே நினைச்சுக்கிட்டு அவரோட குணங்களை பத்தி நினைக்கிறது, அவரோட பெயர்களை பத்தி நினைக்கிறப்ப இப்படியே அதே ஸ்டேஜ்ல இருக்கிறப்பவே அது பக்தி யோகமா மாறிடுது பிரபு. பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்களே. வெரி குட், தேங்க்யூ. வெரி நைஸ், நல்லா சொன்னீங்க. அதாவது முதல்ல கர்மயோகி, கர்மயோகிக்கு அப்புறமா நிஷ்காம கர்மயோகி, அந்த நிஷ்காம கர்மயோகிக்கு அப்புறமா அஷ்டாங்க யோகி. அந்த அஷ்டாங்க யோகத்துக்கும் போகலாம், இல்லைன்னா போகாமலும் பக்தி தொண்டுக்கும் வரலாம், இல்ல அஷ்டாங்க யோகத்துக்கு போயிட்டும் பக்தி தொண்டுக்கு வரலாம். வெரி குட். ஆனா இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம என்ன ஆகிறோம், உயர்ந்து அந்த பக்தி நிலைக்கு வர்றோம். குட். கோபால தாபனி உபனிஷத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பக்தியின் சரியான விளக்கம் என்ன? இந்த வரையறையின்படி நாம் எவ்வாறு அளவிட முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில பார்த்தோமே அந்த ஸ்லோகம், குழப்பிக்கலாம். அதுபடி பக்தினா என்ன? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. யா, இந்த பிறவிலையும் நெக்ஸ்ட் பர்த்லயும் எதுக்கும் ஆசைப்படாம பக்தி தொண்டு செய்யணும் பிரபுஜி. ஓகே, குட், வெரி குட். அதை நாம எப்படி பண்றது? கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணியிருக்கேன் பிரபுஜி. நான் என்னோட ஆசையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப குறைஞ்சிருக்கு பிரபுஜி. ஸோ அதனால ஓகே, வேற யாராவது? கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு. ஆசைகளை கழிச்சு மனச முழுமையா பகவான் மேலேயே வச்சு பக்தி மார்க்கத்துக்கு போறது. இதுக்கெல்லாம் நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும் பிரபு. அப்படி நம்ம அந்த குரு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இதுல எல்லாம் நம்ம என்டவே ஆக முடியும். ஓகே, பக்தி தொண்டு செய்யும் போது நீங்கள் எதிர்கொள்ளும் சோதனைகள் எவை? அவைகளிலிருந்து வெளிவர நீங்கள் எப்படி திட்டம் தீட்டுகிறீர்கள்? ஹரே கிருஷ்ணா, எவ்ரி செகண்ட் பிரபு. கணக்கே இல்ல பிரபு, எத்தனையோ சோதனை வந்துகிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு சோதனை, அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதை சொல்லுங்க. பர்டிகுலரா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பிரபு, டைம் மேனேஜ்மெண்ட்னு எடுத்தோம்னா நம்ம காலையில எழுந்துக்கணும், சாண்டிங் பண்ணணும், கிளாஸ் அட்டன் பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் படிக்கணும், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணணும்னா நம்ம டைமை ரொம்ப இது பண்ணிட்டு போனோம். ஆனா நமக்கு ஒரு பிசிக்கல் ஹெல்ப் கிடைக்க மாட்டேங்கிறது. நம்மளையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் இதை பண்ணிட்டு வரேன், 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் இதை செஞ்சுட்டு வந்துடுறேன், நான் கிருஷ்ணருக்கு இதை பண்ணிட்டு வந்துடுறேன், 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, கிருஷ்ணருக்குன்னு குக் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆயிடுத்து. இது அதேதான், அதேதான் நீங்க சொல்றது உண்மைதான். பிரபு காலையில எந்திரிக்கிறப்பவே அது ஒரு மனசு சொல்லுது, இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கோயேன் அப்படின்ட்டு.
இன்னொரு மனசு சொல்லுது, ஆஹா உன்னோட டர்ன் வந்துடும், நீ அதுக்கு முன்னாடி குளிக்கணும், எல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீ உன்னோட டர்னை எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஓடி எந்திக்க முடியுது பிரபு. அத நினைச்சிட்டா. அதுலயும் வந்து இப்ப வின்டர் சீசன். ஆமா பிரபு, அப்படியே தூக்கம் தான் வருது அந்நியாரம். நான் வந்து சாயந்தரம்ல நீங்க 3 மணி தப்பிச்சிட்டீங்க மாதாஜி. 3 மணி அதனால எடுத்துக்கிறேன். சாயந்தரம் 3:30 அதனால ப்ராப்ளம் இல்லை. பண்ணணுமா ரொம்ப இருக்கு. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா இன்னைக்கு கிளாஸ்ல, இந்த டாபிக்ல ஏதாவது கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ் புரிஞ்சதா? ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? சைலண்ட் ஆயிட்டீங்க. பிரபு இல்ல பிரபுஜி, நான் அந்நியா உடனே ஷேர் ஒண்டி பண்ணணும் பிரபுஜி. நீங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம் சொன்னீங்க, பகவானே கீழே இறங்கி வந்து எல்லாம் தொண்டு செய்வாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல பிரபுஜி, ரைட்? அதுக்கு வந்து பாகவதத்துல வந்து தேர்ட் கேண்டோவில் வந்து ஜெயன் விஜயனுக்கு வந்து அந்த குமாராஸ் வந்து அவளை கோச்சிக்கும் போது அவரே இறங்கி வந்து நோ அவளுக்கு ரொம்ப எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க வைகுண்டத்துக்கு வரத்துக்கு நீங்க இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து படிச்சேன் பிரபுஜி. அது அதனால கரெக்டா எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. கரெக்டா பிரபுஜி? சொல்லலாம். தேங்க்யூ பிரபுஜி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? யாருக்கு எதுவும் கொஸ்டின் இல்லையா? பிரபு கமெண்ட்ஸ் அபிலாஷித சூன்யம் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரபு. அந்நிய அபிலாஷா, அபிலாஷம் அப்படின்னு சொன்னா விருப்பம்னு அர்த்தம். அந்நிய அப்படின்னு சொன்னா வேற ஒரு விருப்பம் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். வேற ஒரு விருப்பம் அப்படின்னா என்ன? அனுகூல்யேன கிருஷ்ண அனுசீலனம். கிருஷ்ணருக்கு விருப்பமான அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் மட்டும் நம்ம கிட்ட இருக்கணும். அதை தவிர்த்து மற்ற ஆசைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணருக்கு எது பிரியமானதோ அதை செய்யறதுல மட்டும் நமக்கு விருப்பம் இருக்கணும். அதை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல நமக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறதுக்கு பேர் தான் அந்நியாபிலாசா அப்படின்னு பேர். ஸோ கிருஷ்ணருக்கு விருப்பம் இல்லாததெல்லாம் என்ன? ஞான யோகமோ கர்ம யோகமோ, ஞான கர்மாதி அனாவிருத்தம், அதுல எல்லாமே வந்து கிருஷ்ணருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது கிருஷ்ணருக்கு அனுகூலமானதும் கிடையாது. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு வழிகள் எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ணருக்கு பிரியமானதை மட்டும் செய்யக்கூடிய இந்த பக்தி தொண்டை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அந்த ஆச்சாரியர் வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகே, நன்றி பிரபு. எஸ். இனி ஒன்று சப்ஜெக்ட் புரிஞ்சதா இல்லை ரொம்ப ட்ரையா இருந்துச்சா? கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு பிரபு. கொஞ்சம் உள்ள எல்லாம் போயிட்டு அப்புறமா போய் கிருஷ்ணர்கிட்ட போய் நிக்கிறோம். வந்து ரொம்ப சுலபமானதுன்னு சொன்னது காட்ட இருக்கா? இங்கேயே நிறைய சோதனை வந்தது பிரபுஜி, புரியாம ரொம்ப சோதனை வந்தது. அதுக்கப்புறம் வந்து எண்ட்ல புரிஞ்சது பிரபுஜி. அதை விட உன் கிளாஸ் இன்னும் சோதனையா இருக்குங்கிறீங்களா? இல்ல பிரபுஜி, இன்னும் இந்த இதெல்லாமே புரிஞ்சுக்கிறது ஒரு சோதனையா இருந்தது. அதுக்கப்புறமா அது எண்ட்ல புரிஞ்சது பிரபுஜி. இந்த ஆல் த கர்மயோகி நிஷ்காம கர்மயோகி அதுல நீங்க நிறைய வேற சப்டிவிஷனா நிறைய வேற சொன்னீங்களா? அஷ்டாகமத்துல நிறைய ஸ்டெப்ஸ் அப்படியே சப்டிவிஷனா நிறைய வந்தது. ஸோ அதனால கொஞ்சம் இதாதான் இருந்தது பிரபுஜி. பயம் வந்துச்சு பிரபு.
அப்ப நம்ம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை மட்டும் கட்டியா பிடிச்சுக்கிட்டு ஆமா அத சொல்லிக்கிட்டே வந்தோம்னா கிருஷ்ணத்தை போயிடலாம். என்ன பிரபு? ஆமா அவ்வளவுதான். அதுதான் வந்து எதுக்கு இப்படிலாம் பயமுறுத்தணும் அப்படின்னு சொன்னா பக்தம் வந்து ரொம்ப ஈஸிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே பிரபு. சொன்னா மத்ததெல்லாம் நமக்கு வந்துட்டு மத்த பாதைகள் மேல நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஓகே, யார் கேள்வி இல்லைன்னா அப்ப இன்னைக்கு நாம அமிர்தம் பார்க்கலாம். ஸ்ரீ நாம அமிர்தம் படிங்க யாராவது. படிக்கிறீங்களா இல்ல நீங்களே அப்புறமா இல்ல படிச்சுக்கிறீங்களா? படிக்கிறோம் பிரபு. படிக்கிறோம் பிரபு. ஹரே கிருஷ்ண ஜெபம் எனும் தூக்கியின் மூலமாக பக்தி யோக தளத்திற்கு நம்மால் உடனடியாக வர இயலும். மகாமந்திர ஜபம் மூலம் ஒருவன் கர்ம ஞான மற்றும் யோகத்தின் மூலம் பெறும் பலனை தானாகவே பெறுகின்றான். எஸ். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஜபத்தின் முக்கியத்துவம் ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 முதல் அத்தியாயம் ஸ்லோகம் 11 மிக அழுத்தமாக வலியுறுத்தி கீழ்கண்டவாறு கூறப்பட்டுள்ளது. சுகதேவ கோஸ்வாமி மகராஜ் பரீட்சித்திடம் கூறியது, எனது அன்பான அரசரே, ஒருவன் தன்னிச்சையாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தில் பற்று கொண்டு விட்டால் அவன் உயர்த்த பக்குவமான நிலையை அடைந்து விட்டான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு முக்கியமாக குறிப்பிடப்படுவது என்னவெனில், பலன் தரக்கூடிய செயல்களில் ஈடுபட கர்மிகள் ஆர்வத்துடன் விரும்பினாலும் ஒரு வீடு பேறு பெற்றவன் முழுமுதற் கடவுளுடன் இணைய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் விரும்பினாலும் மற்றும் யோகிகள் அஷ்டமகா சித்திகளை பெற ஆர்வத்துடன் விரும்பினாலும் அனைவருமே மகா மந்திர ஜபத்தை செய்வது மூலம் மட்டுமே அனைத்து பக்குவமான உன்னதமான நிலையை அடைய முடியும். சுகதேவ உபயோகித்த வார்த்தைகளில் நித்தம் என்பதின் பொருள் இது முன்பே தீர்மானிக்கப்பட்டது என்பதாகும். அவன் ஒரு விடுதலை பெற்ற ஆத்மா என்பதால் தீர்மானம் இல்லாத ஏற்க முடியாத எதையும் ஒத்துக்கொள்ள மாட்டான். அதனால் ஒருவன் முடிவாகவும் நிலையாகவும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் ஜபம் செய்யும் நிலையை அடைந்தால் பலன் தரக்கூடிய செயல்களில் அனுபவத்தையும் மனம் சார்ந்த சிந்தனைகளையும் மற்றும் மாயையான யோகா ஆகியவற்றை முன்பே கடந்தவனாக கண்டிப்பாக கருதப்பட வேண்டும் என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என சுகதேவ கோஸ்வாமி முக்கியமாக வலியுறுத்துகிறார். ஆன்மீக அமிர்தம். ஹரே கிருஷ்ண பிரபு. தேங்க்யூ. ஸோ பிரபுபாதர் இங்க வந்து மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு சொன்னா, பாகவதத்துல 2வது ஸ்கந்தத்துல 1 அத்தியாயம் 11வது ஸ்லோகம். இங்கே நிர்வித்யமானானாம் விச்சதாம் மகுதோ பயம் யோகினாம் நிர்ணீதம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். அதுதான் இங்க வந்து நிர்ணீதம்ங்கிற அந்த வார்த்தையை வந்து கொடுத்துருக்குறாங்க. நிர்ணீதம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது முடிவு செய்யப்பட்ட உண்மை, டிசைடட் ட்ரூத். ஸோ எது முடிவு செய்யப்பட்ட உண்மை அப்படின்னு சொன்னா, இது சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு, நிர்ணீதம் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹரே நாமானு கீர்த்தனம். பகவானுடைய இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தின் மூலமா ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? இச்சதாம் அகுதோ பயம் யோகினாம் அப்படின்னு வந்து சொல்றார். ஒரு யோகி என்ன ஒரு பலனை அடைவாரோ அந்த பலனையும் பயமற்ற தன்மையும் எல்லா விதமான ஆசையோ இல்ல ஆசையற்ற தன்மையோ இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தர் வந்து என்ன பண்ண முடியும்? இந்த ஹரே நாமானு கீர்த்தத்தினாலேயே அடைய முடியும் அப்படின்னு சொல்லி இங்க சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்ற எல்லா வழிமுறைகள்னாலையும் அடையப்படக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை இதனால அடைய முடியும்னா அப்ப இதுதான் அதை விட அந்த எல்லாத்த விட உயர்ந்ததா இருக்குன்னு இயல்பாவே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா?
ஸோ பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் வந்து சொல்றார், வேதேஷு யக்ஞேஷு தபசு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வம் இதம் விதித்வா யோகி பரம்ஸ்தானம் உபைதி சாத்தியம். ஸோ ஒரு வேதத்தை படிக்கிறதுனால என்ன ஒரு பலன் கிடைக்குமோ, யஜ்ஞத்தை பண்றதுனால என்ன நன்மை கிடைக்குமோ, தபத்தை பண்றதுனால என்ன பலன் கிடைக்குமோ, ஸோ இப்படி இந்த மாதிரியான எல்லா செயல்கள்னாலையும் எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை எல்லாம் வந்து எதனால கிடைக்குது? இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தினாலேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு, பகவத்கீதையில வந்து சொல்றார். அது மட்டும் இல்ல, ஸ்கந்த புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, மதுரா மதுரம் ஏதன் மங்களம் மங்களானா சகல நிகம வள்ளி சத்பலம் சித்ஸ்வரூபம் சத்ருத் அபிபரிகீர்த்திதம் ஸ்ரத்தையா ஏழையாவா பிருகுவர நரமாத்திரம் தாரயேத் கிருஷ்ண நாம. ரொம்ப சிம்பிள். கிருஷ்ண நாம, பகவானுடைய கிருஷ்ண நாமத்தை யாராவது ஒருத்தர் வந்து சக்ருத் அபி ஒரே ஒரு தடவையாவது பரிகீதம் ஸ்ரத்தையா ஏழையா அவர் வந்து சொல்லியிருக்கிறார். எப்படி ஸ்ரத்தையாவும் சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு கேளிக்கையாவும் சொல்லியிருக்கலாம். இப்படி எந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தா கூட அவருக்கு என்ன மாதிரியான ஒரு மங்களம் கிடைக்கும்னா, மங்களம் மங்களானம், மதுரம் மதுரம், இது எல்லா விஷயத்திலையும் ரொம்ப இனிமையானது, மங்களகரமானது. அது வந்து என்ன பண்ணுது, சகல நிகம வள்ளி சத்பலம். ஒரு வேதத்தை வந்து படிக்கிறதுனால என்ன வந்து ஒரு நன்மை கிடைக்குமோ, அஷ்டாங்க யோகத்தினால என்ன நன்மை கிடைக்குமோ, இப்படி எல்லா பெனிஃபிட்டையும் வந்து என்ன பண்ணுது, இந்த கிருஷ்ண நாம அது என்ன பண்ணுது, அந்த நபருக்கு அதை கொடுக்குது. சித் ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பகவானுக்கும் அவருடைய அந்த நாமத்துக்கும் வேறுபாடு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை வந்து ஜெபம் பண்றாரோ அவர் பகவானோட நேரடியான ஒரு தொடர்புல இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ பகவானுக்கு அந்த நபருடைய ஹிருதயத்துல என்ன மாதிரியான ஒரு விருப்பம் இருக்கு அப்படிங்கிறத அவரால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். அதோட மட்டும் இல்லாம அவருடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றவும் முடியும். ஸோ அதுதான் நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. ஏதோ வந்து கிருஷ்ணா ராமான்னு சொல்றோம், இது யாரோ ஒருத்தருடைய பேரு, இந்த பேரை சொல்றதுனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சிட முடியும் அப்படின்னு நாம வந்து நினைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த நாமத்துக்கும் அந்த நபர் அதாவது பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை. அதனால வந்து அந்த நாமம் வந்து என்ன பண்ண முடியும், நமக்கு சகல விதமான நன்மைகளையும் கொடுக்க முடியும். ஸோ அதனால இந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேங்கிற இந்த மந்திர ஜபத்துல நம்ம தொடர்ச்சியா இடைவிடாம நம்ம வந்து ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி இங்க பிரபுபாத நமக்கு இந்த ஒரு உதாரணத்தை எடுத்து காமிச்சிருக்கிறார். பிரச்சாரமே சாதம் படிங்க. மனித இனப்பற்றின் மிக உயர்ந்த செயல் என்னவெனில் ஒவ்வொருவரையும் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்துவதுதான். மானிடப்பற்று உடையவனின் உயர்ந்த பக்குவமான திட்ட செயல்பாடு என்னவெனில் எல்லோரையும் உலகம் முழுவதும் பக்தியோக பிரச்சார கலையில் ஈடுபடுத்துவதுதான். ஏனெனில் இது மட்டுமே மாயாவின் கட்டுப்பாட்டில் இருந்து மக்களை மீட்கக்கூடியது, அல்லது பௌதீக இயற்கையால் உண்டாக்கப்பட்ட கால கர்ம மற்றும் குணம் இவற்றிலிருந்து மீட்கக்கூடியது. பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் 1.13.46 நிச்சயமாக இதை உறுதி செய்கிறது. பிரச்சாரம் என்பது பகவானுக்கு செய்யக்கூடிய சிறந்த சேவை. கிருஷ்ண உணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள ஒருவனிடம் பகவான் உடனடியாக உயர்ந்த அளவு திருப்தி அடைகிறார். பகவானே பகவத்கீதையில் 18.69 உறுதி செய்து உள்ளார்.
அத்தியாயம் 18 பதம் 69. न च तस्मै मनुष्येषु कश्चिन्मे प्रियं भविता न च मे तस्मात् अन्यः प्रियतरो भुवि. அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை. அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் இருக்கவும் முடியாது. ஒருவன் பகவானின் புகழ் மற்றும் அவருடைய உயர்ந்த கருணையை தன்னால் எந்த அளவு முடியுமோ அந்த அளவு முயற்சியுடன் நேர்மையாக கவனமாக பரப்பும் ஒருவன் கல்வி அறிவு இல்லாதவராக கொஞ்சம் மேல scroll பண்ணுங்க. இருந்தாலும் கூட அவன் முழுமுதற் கடவுளின் மிக பிரியமான தொண்டன் ஆவான். இதுதான் பக்தி. மனித சமுதாயத்தில் நண்பன் மற்றும் பகைவர் என்ற வேறுபாடு இன்றி சேவை செய்தால் பகவான் திருப்தி அடைகிறார். ஒருவனுடைய வாழ்வின் குறிக்கோள் முழுமை அடைகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 7.6.24. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸோ இந்த மனித வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு உயர்ந்த ஒரு நன்மை அப்படிங்கிறது தேவை. அந்த உயர்ந்த நன்மை அப்படிங்கிறத நாம மட்டும் அடைஞ்சா போதாது, அதை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கிடைக்கணும்னு நினைக்கணும். அப்படி நினைக்கக்கூடிய நபர் தான் வந்து ஒரு உயர்ந்த நபர் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சுயநலத்தோட இருக்கக்கூடிய நபரை வந்து உயர்ந்த நபர்னு சொல்ல முடியாது. அப்ப நம்ம வந்து சுயநலமுடைய ஒரு நபரா இருக்க போறோமா இல்ல ஒரு உயர்ந்த நபரா இருக்க போறோமான்னு நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு உயர்ந்த நபரா இருக்கணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த சமுதாயத்துல எல்லாருக்கும் வந்து ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கருவியா இருக்கணும். எல்லாருக்குமே வந்து எது ஒரு உயர்ந்த நன்மையா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அது கிருஷ்ணருக்கான ஒரு பக்தி தொண்டுல அவங்கள வந்து ஈடுபடுத்துறது, கிருஷ்ண பக்தி அவங்களுக்கு கொடுக்கறதா தான் இருக்க முடியும். ஏன்னா இப்பதான் நம்ம வந்து பார்த்தோம், மற்ற எல்லா வழிமுறைகளை விட இந்த பக்தி தொண்டு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானதாகவும் இருக்கு. அதே நேரத்துல அது வந்து ஒரு உயர்ந்த நன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு. நகியதோ அந்நிய சிவபந்தா அப்படின்னு பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த பக்தி தொண்டை விட வந்து ஒரு மங்களகரமான ஒரு பாதை அப்படிங்கிறது இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்ப எல்லாருக்குமே நம்ம வந்து மங்களத்தை கொடுக்கணும்னு நம்ம வந்து விரும்பணும் அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி தொண்டு நாம வந்து என்ன பண்ணணும், எல்லாருக்குமே கொடுக்கணும். ஏன் எல்லாருக்குமே கொடுக்கணும்? நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து கஷ்டத்துல இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நமக்கும் அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும்? சோகமானதா தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு நம்மளால வந்து ரொம்ப ஜாலியா சிரிச்சு பேசி இருக்க முடியுமா? ஈவந்தோ நமக்கு வந்து உடம்புல ஒன்றும் பிரச்சனையே இல்லை, யாரோ ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கறதுக்காக நம்ம போனோம். ஆனா அங்க போயிட்டு நம்ம வந்து ஒரு சந்தோஷமா வந்து நம்ம இருக்க முடியுமா, சிரிக்க முடியுமா? முடியாது. நம்ம யாரை பார்க்க போனோமோ அவங்க நம்மளை வந்து மேபி தப்பா எடுக்காம இருக்கலாம். அந்த இடத்துல போய் நம்ம சிரிச்சு பேசணும் அப்படின்னா கூட அவங்க நம்மளை வந்து தப்பா எடுத்துக்காம இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியலாம். ஆனா அங்க சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து எப்படி இருக்கு? எல்லாருமே வந்து ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, சோகத்துல இருக்கிறாங்கிறப்போ நம்ம அந்த இடத்துல போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்குலாம் அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நம்மளாம் இப்படி சோகத்துல இருக்கிறோம், அவன் வந்து சந்தோஷத்துல சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இந்த சமுதாயத்துல நாம இருக்கிறோம், கிருஷ்ண பக்தி பண்ணி நாம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா மற்றவங்க எல்லாம் வந்து இந்த பௌதிகமான ஒரு மாயைங்கிற அந்த நோயில அவங்க எல்லாம் வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறேன்னு நினைச்சு நம்ம இருந்தோம்னா அவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? நம்மளாம் துக்கத்துல இருக்கிறோம், இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்கிறாங்களேன்னு நினைப்பாங்க. அதனால நாம என்ன பண்ணணும், அவங்களுக்கும் அந்த ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யணும். எப்படி வந்து ஒரு டாக்டர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வரக்கூடிய எல்லா பேஷண்ட்டுமே வந்து சீக்கிரமா வந்து குணமடையணும் அப்படின்னு வந்து நினைப்பாரோ, அதுக்கான ஒரு முயற்சியை எடுப்பாரோ, அது மாதிரி வந்து நாம என்ன பண்ணணும், எல்லாரும் வந்து அவங்களுடைய இந்த பௌதிக நோயில இருந்து குணமடைகிறதுக்கு நாம அவங்களுக்கெல்லாம் வந்து முயற்சி செய்யணும். ஸோ அப்படி முயற்சி செய்யறதன் மூலமா
பகவான் வந்து சந்தோஷப்படுறார். அதனால இதுதான் வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு யோகம். எது? கிருஷ்ணருக்கு நாம பக்தி பண்றது, அந்த பக்தியை பிரச்சாரம் பண்றது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த சிருஷ்டியோடைய உன்னதமான தலைவர் யாருன்னா கிருஷ்ணர். அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல் தான் வந்து என்னவா இருக்க முடியும்? உன்னதமான செயலா இருக்க முடியும். அந்த உன்னதமான செயல் அப்படிங்கிறது அவருக்கு நாம பக்தி தொண்டு பண்றது, அவரை பத்தி பிரச்சாரம் பண்றது. ஸோ அப்போ இந்த உன்னத யோகத்தை வந்து கடைபிடிக்கிறதுல முக்கியமான ஒரு அங்கமா இருக்கக்கூடியது பிரச்சாரம் அப்படிங்கிறது. அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தக்கூடியது. அதுதான் நம்ம எல்லாருக்குமே செய்யக்கூடிய உண்மையான நன்மையா இருக்க முடியும். ஸோ அதுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு எல்லாருமே வந்து பிரயத்தனம் பண்ணணும் அப்படின்னு பிரபுபாதர் நம்மகிட்ட வந்து வேண்டி கேட்டுக்கிறாரு. ஓகே, ஸோ அதுக்கான முயற்சியில் எல்லாருமே ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்வியில் கருத்துக்கள் ஃபைனலா? கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ்? ஓகே பிரபு. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு பிரபு. சந்தோஷம், நல்லபடியா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் போகவே போறேன். தேங்க்யூ. அதோட மகிமையை பத்தி நீங்க சொன்ன உடனே உடம்பு புல்லரிக்குது. இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து அப்படியே கிளாஸுக்கு ஏன்டா வந்தோம்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். போட்டு பிரபு இன்னைக்கு வந்து மண்டையை குழப்பிட்டாரே அப்படின்னு. இல்ல பிரபு, இன்னும் கொஞ்சம் சீரியஸா எடுக்கணும் பிரபு. என்னாச்சுன்னா வயசு போய்கிட்டு இருக்குல்ல பிரபு, ரொம்ப நெருங்கிட்டேன், பக்கத்துல போயிட்டேன். அப்ப இன்னும் கொஞ்சம் தீவிரமா இருந்தா தான் கொஞ்சமாவது அந்த இலக்கு பக்கத்துல யாரும் போக முடியும் பிரபு. சீரியஸா எடுக்கணும். ம். வேற யாராவது ஏதாவது கேள்வியில கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா. நீங்க சொன்னீங்க அந்த சிலர் வந்து பரமாத்மாவை வழிபடுவாங்க, விராட் ரூபாவை வழிபடுவாங்க. அப்படி அந்த 200 ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா, 400 ஃபார்ம் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ என்ன டிஃபரன்ஸ் இப்போ அதில் வந்து விராட் ரூபான்றது அவங்க விராட் ரூபா 400 ஃபார்ம்? விராட் ரூபம்ங்கிறது பகவானுடைய பௌதிகமான ரூபம். அது வந்து ஆன்மீகமான ரூபம் கிடையாது. ஸோ அந்த பௌதிக ரூபங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளுக்குள்ளதான் இருக்கு. அதனால அந்த விராட் ரூபத்தை வந்து தியானம் பண்ணக்கூடியவங்க இந்த பௌதிக உலகத்தை வந்து தாண்ட முடியாது. அவங்க என்ன பண்ணி ஆகணும்? இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். ஆனா அதே இது பகவானுடைய அந்த திவ்யமான ரூபத்தை வந்து தியானம் பண்றவங்க, அந்த ரூபம் ஆன்மீகமானது, ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய ரூபம். அதனால அவங்க வந்து என்ன ஆவாங்க? ஆன்மீக உலகத்துக்கு போவாங்க. Okay, so that's good. Thank you. 200 form and 400 form, any difference? 2 கை ரூபம் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய ஸ்வயம் ரூபம். 4 கை ரூபம் அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய ஒரு விரிவங்கம், வாசுதேவ ரூபம். சதுர்வியூகம்னு சொல்லுவோம். அந்த சதுர்வியூகத்துல எல்லாருக்குமே வந்து 4 கை இருக்கும். சதுர்யுகமா? சதுர்வியூகம். ஓகே ஓகே. அண்ட் எல்லாருக்குமே அங்க என்ன எல்லாருக்கும் 4 கைகள். சதுர்வியூகம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர்கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய 4 விரிவங்கங்கள். வாசுதேவ, கிருஷ்ணர், பிரத்யும்னர், அனிருத்தர்னு சொல்லக்கூடிய 4 விரிவங்கங்கள். அவங்களுக்கு தான் சதுர்வியூகம்னு பேரு. அந்த 4 பேருக்குமே 4 கைகளுடைய ரூபத்துல இருப்பாங்க. ஓகே. அப்ப 2 கையுள்ள ரூபம் வந்து ஆன்மீக ரூபம் தானே பிரபு? 2 கை ரூபமும் ஆன்மீகமானதுதான், 4 கை ரூபமும் ஆன்மீகமானதுதான். ஆன்மீகமானது. பட் 2 கை அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய ஸ்வரூபம், ஸ்வயம் ரூபம். அது ஸ்வயம் ரூபம்.
ம். வேற ஏதாவது கேள்வி? Thank you, Hare Krishna. ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.